அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு இயல் 2ல இருக்கக்கூடிய முக்கியமான குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் பப்ளிக் எக்ஸாம் போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். போர்டு எக்ஸாம் போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. ஓகேவா? நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய இயல் 2ல் இருக்கக்கூடிய குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் அப்படின்றது பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மாரத்தான் அப்படின்றது கண்டக்ட் பண்ணோம். எங்கே அப்படின்னா 11th ஆஃபில் எக்ஸாம் நடந்தப்போ அப்போ என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப குயிக்காக ஓகேவா கொஞ்சம் ஒரு 3 hours வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்பீடாக ஓகேவா எதையும் நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், இன்னும் கொஞ்சம் புரியல சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் என்ன பண்ணியிருந்தேன், அப்போ கொஞ்சம் ஸ்பீடாக போகணும், அப்போ எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் என்ன கொஸ்டின் அப்படின்றத டக்குனு உங்கள்கிட்ட வாசிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஏன் இந்த கொஷின், எதுக்காக இந்த ஆன்சர் வந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா, பார்க்கலாமா? ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்மளோட தாரகம் என்ன அப்படின்னா திட்டமிட்ட உழைப்பு, விடாமுயற்சி, மன உறுதி அப்படின்றது கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் தான் சாதிக்க முடியும். சரியா? அப்போ எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு திட்டமிட்ட உழைப்பு இருக்கணும். ஓகேவா, இப்படி தான் நான் படிக்க போகிறேன், இப்படி தான் நான் கொஷின் பேப்பர் அணுக போகிறேன் அப்படின்ற ஒரு திட்டமிட்ட உழைப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் இருக்கணும் விடாமுயற்சி. ஓகேவா, விடாமுயற்சி இருக்கணும். டெய்லி என்ன பண்ணணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். விடாமுயற்சியாக விடாமல் படிச்சுட்டே இருக்கணும். அடுத்து மன உறுதி அப்படின்றது இருக்கணும். ஓகேவா, கண்டிப்பாக நான் வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமில் போர்டு எக்ஸாமில் நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், தமிழில் இவ்வளோ மார்க் எடுப்பேன், நான் டோட்டலாக இவ்வளோ மார்க் எடுப்பேன் அப்படின்னு என்ன பண்ணணும், நீங்கள் மன உறுதியோடு இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா, உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா டார்கெட் 100. ஓகேவா, ஸோ ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. இதுலேருந்து கொஷின் அப்படின்றது கேட்டுகிட்டே இருக்காங்க. இது ஒரு மோஸ்ட் முக்கியமான கொஷின். எப்படி சார் இது சொல்கிறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருந்தேன், உங்களுக்கு அனலைசிஸ் அப்படின்றது பண்ணியிருந்தேன். முன்னாடி நடந்த பப்ளிக் எக்ஸாம், முன்னாடி நடந்த ஆஃபில் எக்ஸாம் கொஷின் பேப்பர் எடுத்து அனலைசிஸ் பண்ணதில் இந்த கொஷின்லாம் முக்கியம், இந்த கொஷின்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தது. அதனால் இந்த கொஷின் நான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஓகேவா, தமிழ்நாட்டின் மாநில மரம். ஓகேவா, இப்போவே நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, ஆஃபில் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அதுலேயே இந்த கொஷின் நிறைய இடத்துல கேட்டிருந்திருக்கலாம். கரெக்டாக நிறைய இடத்துல பண்ணிருக்கலாம் இந்த கொஷின் அப்படின்றது கேட்டிருக்கலாம். அப்போ இந்த கொஷின் ரொம்ப 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 முக்கியம். இது படிக்காமல் எக்ஸாமுக்கு போகவே கூடாது. அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக அப்படின்றது தயவு செஞ்சு இதை படிச்சுட்டு போகணும். ஓகேவா, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போமா. நம் தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். கரெக்டா, நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம் என்னது, அதை பனை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, நல்லா நீண்டு நெடுங்க வளர்ந்துருக்குமா, அதை நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம் எதை சொல்கிறாங்க, பனை மரத்தை சொல்கிறாங்க. இது ஏழைகளின் கற்பக விருட்சம். அடுத்து இது சிறந்த காற்று தடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, ஈஸியாக என்ன பண்ணும், இதை காற்று தடுத்து என்ன பண்ணும், நமக்கு வீச வைக்கிறக்கூடிய ஒரு மரம். ஓகேவா, அடுத்து ஆழத்தில் நீர்மட்டம் குறையாமல் நீரை சேமித்து வைக்கும் தன்மையுடையது. இது என்ன அப்படின்னா இந்த பனை மரத்துக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னன்னு வச்சுக்கோங்களேன், பனை மரம் இது வரையும் தான் இருக்குது அப்படின்னா அதோட வேர் என்ன பண்ணும், ரொம்ப நீண்டு வளரும். ஓகேவா, இப்படி நீண்டு வளர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீர்மட்டத்தில் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பனை மரம் பிடிச்சி வச்சுக்கும். ஓகேவா, நிலத்தடி நீர் என்ன பண்ணும், இது பிடிச்சி வச்சுக்கிற ஒரு நல்ல ஒரு தன்மை கொண்ட மரம் தான் இது அப்படின்னா பனை மரம். நிறைய பேர் நம்ம போவோம் இந்த பனை மரத்தில் அந்த வீல்லாம் செஞ்சு ஓகேவா அந்த ஒரு வண்டி மாதிரி வச்சுட்டு அதில் பேப்பர்லாம் என்ன பண்ணலாம், அதில் ஒட்டினோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே தள்ளிட்டு போனோம், டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்கும். ஓகேவா, சின்ன பிள்ளைல அதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம், நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, அப்போ தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படின்னா பனை மரம். இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஞாபகம் வந்துடும். அப்போ தமிழ்நாட்டின் மாநில மரம் ஒரு சிறுகுறிப்பு வரைக்கும் அப்படின்னு கேட்டவொடனே என்னது, அந்த கொஷினில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லைன் எடுத்து எழுதி என்ன பண்ணுவீங்க, அது பனை மரம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிருவீங்க. ஓகேவா, இது ஒரு முக்கியமான 2 மதிப்பெண் வேணும். ஓகேவா, கண்டிப்பாக கேட்பாங்க, இப்போயே எழுதி வச்சுக்கோங்க. கேட்கும்போது கேட்டதுக்கப்புறம் சார் என்ன சார் போயிடுச்சு சார் அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் மறுபடியும் அந்த மார்க் எடுக்க முடியாது. ஓகேவா, இப்போ என்னது ஆஃபில் எக்ஸாமில் விட்டால் கூட என்னது சரி ஓகே பப்ளிக் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பப்ளிக் எக்ஸாமில் என்னது போர்டு எக்ஸாமில் விட்டுட்டு அப்படின்னு என்னது அந்த மார்க் கிடைக்குமா, திருப்பி கிடைக்க வாய்ப்பே இல்லை. அதனால் தெளிவாக இருக்கணும். ஓகேவா, நம்ம தமிழ்நாட்டின் மாநில மரம் என்ன சொல்கிறாங்க, அதை பனை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா, தமிழ்நாட்டோட மாநில மரம் என்னது, அது பனை மரம். இது ஏழைகளோட கற்பக விருட்சமாக இருக்குது. இந்த பாயிண்ட் ரொம்ப தெளிவாக முக்கியம். ஓகேவா, என்னது ஏழைகளோட கற்பக விருட்சமாக இருக்குது. சிறந்த காற்று தடுப்பான். இது ஒரு சிறந்த காற்று தடுப்பான், காற்றை ஈஸியாக தடுத்துரும். அதே மாதிரி இந்த மரம் நிலத்தடி நீர் என்ன பண்ணுது, சேமித்து வைத்துக்குது. என்ன பண்ணுது, அந்த தண்ணியை விடாமல் என்ன பண்ணுது, சேமித்து வச்சுக்குது. ஏன் அப்படின்னா அதோட வேர் நல்லா ஆழமாக போகுது. ஆழமாக போய் என்ன பண்ணுது, நிலத்தடி நீரை கிராப் பண்ணி வச்சுக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க, இதை தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரத்தை இவ்வளோ சிறப்புகள் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டின் மாநில மரமாக நம்ம பனை மரத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த பாயிண்ட் புரியுதா, ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. எப்படி கேட்டாலும் எழுத தெரியணும். ஓகேவா, அப்போ தமிழ்நாட்டின் மாநில மரம் கேட்டால் இந்த 4 பாயிண்ட் அப்படின்றது எழுதணும். எழுதுவீங்களா?
தமிழ்நாட்டின் மாநில மரம் கேட்டால் என்ன பண்ணணும், இந்த 4 பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக எழுதணும். நம்ம தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம், இது ஏழைகளோட கற்பு விருட்சமாக இருக்குது, சிறந்த காட்டு தடுப்பான இருக்குது, ஆழத்தில் நீர்மட்டம் குறையாமல் இருக்கா, நீரை சேமித்து வைக்கிறதுக்கு தன்மையுடையதாக இருக்குது இந்த மரம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக எழுதணும். ஓகேவா, இது எழுதுனீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக 2 மார்க் அப்படின்றது கொடுத்துருவாங்க. அதனால் இந்த கொஸ்டின் நீங்கள் படிக்காமல் போகவே கூடாது. ஓகேவா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வினா, 2 மதிப்பெண் வினா. தயவு செஞ்சு இதை படிச்சுட்டு போயிருங்க, இப்பயே கூட படிச்சிருங்க. ஓகேவா, ஏன்னா நிறைய பேர் விட்டுட்டு கூட வந்திருக்கலாம் அந்த கொஸ்டினை. நான் என்ன பண்ணியிருந்தேன், இதுக்கு முன்னாடி ஆஃபீல் எக்ஸாமுக்கு மாரத்தான் போகும்போது சொல்லியிருந்தேன், முக்கியமான வினா அப்படின்ட்டு. ஓகேவா, நிறைய பேர் படிச்சு எழுதிருப்பீங்க. தெரில அப்படின்னா இப்போ கூட படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது ஈஸியாக வாங்கலாம். ஓகேவா, தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு தமிழ்நாடு மாநில மரம் அது பனை மரம், இது ஏழைகளோட கற்பக விருட்சமாக இருக்குது, இது சிறந்த காற்று தடுப்பானா இருக்குது, ஆழத்தில் நீர்மட்டம் குறையாமல் இருக்க, நீரை சேமிக்க வைக்கிறதுக்கு தன்மையுடையது எந்த மரம் அப்படின்னா தமிழ்நாட்டோட மாநில மரமான பனை மரம் அப்படின்றதும் எழுதணும். ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் போலாமா. ஏதிரி குருவிகள் எங்கே போயின, தொடரின் பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான வேணும். இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு முக்கியமாக கொஸ்டின் வரும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. கரெக்டா, இந்த கொஸ்டின்லாம் முக்கியமான கொஸ்டின்ரா, கேட்டால் எழுதிக்கோங்க அப்படின்னு நான் என்ன பண்ணியிருந்தேன், கொஸ்டின் மட்டும் சொல்லிட்டு போயிருந்தேன், அதுக்கான எக்ஸ்பிளேஷன் அப்படின்றது கொடுக்கல. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் அப்படின்றது கொடுக்குறேன் பாருங்க. ஏதிரி என்பதன் பொருள் ஏதுமற்றது அப்படின்றது பொருள். ஓகேவா, ஏதிரி அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா ஏதுமற்றது, எதுவுமே இல்லை. எதில் அப்படின்னா எதுவுமே கிடையாது அப்படின்றதான் பொருள். முன்பெல்லாம் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும், ஆற்றின் கரைகளில் நெடிய மரங்கள் இருக்கும். முன்னாடி என்ன அப்படின்னா ஆற்றுல வந்து என்ன பண்ணும், வெள்ளம் புரண்டு ஓடும். ஓகேவா சார், இது ஆறா இது மரமான்னு கேட்காதீங்க, ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். ஓகேவா, எனக்கு வந்து வரைய தெரியாது. ஓகேவா, முன்பெல்லாம் ஆற்றில் என்னது வெள்ளம் வந்து கரை புரண்டும். முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து கிராமத்து சைடு இருந்தீங்களோ, என்னது நம்ம தமிழை பொறுத்தளவு கிராம சைடு யார் இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்துருக்கலாம். ஓகேவா, சண்டுன்னு சொல்லுவோம், சருகுன்னு சொல்லுவோம், அடுத்து சருகு அல்ட்டுவா, அந்த மாதிரி என்னது அந்த லோக்கலாக அந்த வார்த்தைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்போம். தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் சிட்டியில் உள்ளவங்களுக்கு பெருசாக அந்த இதெல்லாம் தெரியாது. ஓகேவா, ஏன்னா பெருசாக வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. சில பேர் பார்த்துருப்பாங்க, சில பேருக்கு தெரியாது. ரைட்டா, அப்போ முன்பெல்லாம் ஆற்றில் என்னது வெள்ளம் கரை புரண்டு ஓடும். ஓகேவா, யாரெல்லாம் வந்து கிராமத்து சைடில் இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கிராமத்தில் என்னது வெள்ளம் வந்து கரை புரண்டு ஓடும். அப்படி ஓடும்போது ஆட்டோட கரைகள் நிறைய மரங்கள் இருக்கும். அந்த ஆட்டோட கரை இருக்குல்ல, அந்த 2 சைடு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய மரம் இருக்கும். அந்த சைடை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய மரம் இருக்கும். பறவைகளின் ஒலிகள் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றுல தண்ணி வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விலாங்கு மீன் வரும். யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல. விலாங்கு மீன் அப்படின்னா ஒரு பாம்பு மாதிரி இருக்கும். அதை வந்து விலாங்கு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பு மாதிரி இருக்கும், பார்க்க நல்லா இவ்வளோ பெருசாக இருக்கும். ஓகேவா, அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அருவாள் எடுத்து வெட்டுவாங்க. என்னது தண்ணி வந்துட்டே இருக்கும். வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது தண்ணி வர ஸ்டேஜில், ஓகேவா, கல்லணையில் எங்கள் ஊர் சைடில் வந்து கல்லணையில் தண்ணி திறந்து விட்டு என்ன பண்ணுவாங்க, சுவாய்மலைக்கு ஓடும். ஓகேவா, என்னது வங்காளவரோட மயிலாடுதுறை இருக்குல்ல, வங்காளவரில் போய் கலக்கிறதுக்காக அந்த தண்ணி ஓடும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அருவாள் எடுத்து வெட்டுவாங்க அந்த மீனை. ஓகேவா, அது மாதிரி என்ன பண்ணுவோம், அந்த தண்ணி வந்து கரை புரண்டு ஓடும். அப்போ பறவைகளோட ஒலிகள் அப்படின்றது கேட்டுக்கொண்டே இருக்கும். பாதைகளில் தூக்கணாங்குருவி கூடுகள் காற்றில் ஆடும். ஓகேவா, பாதையில் என்ன பண்ண அப்படின்னா தூக்கணாங்குருவி இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னா கூடுகள் வந்து காற்றுல ஆடும். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய தூக்கணாங்குருவி என்ன பண்ணும், அழகாக அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அன்று மரங்கள் வெட்டப்பட்டதால் காடுகள் அழிந்து போயின. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நமக்கு மரம் வேணும், என்ன பண்ணுறாங்க, வீடு கட்டணும், அது இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மரத்தை வெட்டுறாங்க, புஷ்பாட்டில் வர மாதிரி. ஓகேவா, மேலும் வான்மழை பொய்த்ததால் மண் வளம் குறைந்தது. என்ன பண்ணுறாங்க, வான்மழை பொய்த்துருச்சு. ஓகேவா, அப்போ கரெக்டாக முன்னாடி என்ன பண்ணுவோம், மழை பெய்யும், மரம் இருந்ததுனால மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ மரமும் இல்லை, அதனால என்ன பண்ணல, மழையும் பொழியலை. அப்போ வான்மழை பொய்த்ததால் என்ன பண்ணுறது, மண் வளமும் குறைஞ்சிருச்சு. அடுத்து இதனால் ஊர்க்குருவிகள் தன் வாழ்விடம் பாதிப்புக்குள்ளானதால் தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வாழ்வதற்காக ஏதிரி குருவிகள் எங்கே போயின. அந்த ஏதிரி குருவிகள் என்ன வேணுச்சு, தன்னோட வாழ்நாளுக்காக தான் வந்து உயிர் பிழைத்து வாழணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுதான் ஏதிரி குருவிகள் எங்கே போயின அப்படின்ற தொடருக்கான பொருள். ஓகேவா, ரொம்ப வந்து ஒரு மனசை உருக்குற மாதிரி ஒரு பாடல். ஓகேவா, இதுக்கு முன்னாடி நீங்கள் 10th எதை படிச்சுக்கலாம் அப்படின்னா தேம்பாவணி. ஓகேவா, தேம்பாவணியில் வந்து வீரமாமுனிவர் வந்து அந்த எலிசபெத்துக்காக கருணன் எழுதுனதை வந்து படிச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு மனசை உருக்குற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து நமக்கே வந்து ஃபீலிங்காக இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி வந்து ஏதிரி குருவிகள் எங்கே போயின அப்படின்றதுல ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஓகேவா, படிக்கும்போது நமக்கே ஆமாம் இல்லை, நம்ம இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டோம்ல, என்ன பண்ணுறோம், மரத்தை கூட வளர்க்க மாட்டோம், என்னது மழை கூட பொழிய மாட்டுது, குருவிகளை இப்போ பார்க்குறதே அரிதாக இருக்குது. என்ன பண்ணுறோம், நிறைய ரேடியேஷனில் இந்த எந்திரன் 2.0 வர மாதிரி நிறைய ரேடியேஷன்லாம் பண்ணிட்டோம், குருவிகளெல்லாம் சாவடிச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து நிறையா விஷயம் அப்படின்றது இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஏதிலி என்பதோட பொருள் அப்படின்றது ஏதுமற்றது, எதுவுமே இல்லை. ஓகேவா, ஏதிலி அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா எதுவுமே இல்லை, எதுவுமற்றது அப்படின்றது பொருள். ஓகேவா, ஏதிலி குருவிகள் அப்படின்றத பொருள் ஏதுமற்றது அப்படின்றது பொருள். இது ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எழுதணும். ஓகேவா, என்னதான் வந்து கருத்துப்பூர்வமாக படித்தாலும் இதுலேருந்து கொஷின் அப்படின்றத கேட்டால் மார்க் வேணும். ஓகேவா, அதனால் என்ன இருக்குது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அப்போ ஏதிரி என்பதோட பொருள் என்னது, ஏதுமற்றது அப்படின்றது பொருள். முன்பெல்லாம் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடும். முன்னாடிலாம் என்ன அப்படின்னா ஆற்றுல வந்து
வெள்ளம் வந்து கரை புரண்டு ஓடும். ஒரு இடத்துல எல்லாமே என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கரை புரண்டு ஓடும். ஆற்றின் கரைகள் நெடிய மரங்கள் இருக்கும். ஆத்தோட கரைகள் அது நெடிய பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். ஆத்தோட 2 கரையை சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய மரம் அப்படின்றது இருக்கும். பறவைகள் ஒலிகள் கேட்டுக்கொண்டே இருக்கும். அங்கே என்ன பண்ணும் அப்படின்னா பறவையோட ஒலி அப்படின்றது ரொம்ப சத்தமாக, பறவையோட ஒலி அப்படின்றது எப்படி இருக்கும், ரொம்ப சத்தமாக வந்து அந்த கீச் 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 அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி இனிமையாக இருக்கும். கேட்டிருந்தீங்க அப்படின்னா தெரியும். பாதியில் தூக்கணாங்குருவிகள் காற்றில் ஆடும். ஓகேவா, அந்த தூக்கணாங்குருவி வந்து என்னது, அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட கூடு எப்படி கட்டியிருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் ஆச்சரியத்தில் வீழ்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகேவா, ஒரு மரத்தில் தூக்கணாங்குருவி அப்படின்றது தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஒரு கூடு அப்படின்றது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எப்படா அந்த குருவி வந்து இந்த கூட்டை கட்டுது அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். நம்மளோட இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை. ஓகேவா, அப்போ பாதியில் தூக்கணாங்குருவி என்ன பண்ணும், அதை காற்றுல ஆடும். இன்று மரங்கள் வெட்டப்பட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. அதனால் பெருசாக காடுகள் அழிந்து போயிடுச்சு. மேலும் வான்மலை போய்த்திருச்சு, மண் வளமும் குறைஞ்சிருச்சு. என்னது, மழையும் இப்போ கரெக்டாக எங்கேயும் பெய்யறதில்ல, அதனால் மண் வளமும் போய்ச்சிருச்சு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை 2 வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, கரெக்டாக படிச்சுக்கோங்க. இதனால் ஊர்க்குருவிகள் தன் வாழ்விடம் பாதித்து என்னது, இதனால் ஊர்க்குருவிகள் என்ன ஆயிடுச்சு, தன்னோட வாழ்விடத்தை பாதிச்சு என்ன பண்ணுது, தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வாழ்வாதாரத்துக்காக தன்னோட வாழ்வாதாரம் வேணும், தான் வாழணும், தன்னோட சாப்பாட்டுக்காக தன்னோட வாழ்நாளுக்காக என்ன பண்ணுது, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகுது. அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதிலி குருவிகள் எங்கே போயின அப்படின்ற தொடரில் குறிப்பிடுறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. நான் ஃபஸ்ட்டு 2 சொன்ன கேள்வியுமே கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. பப்ளிக் எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஓகேவா, அதனால் இந்த கொஷின் வந்து படிக்காமல் யாரும் போகக்கூடாது. அப்போ ஏதிலி குருவிகள் கொஷின் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து என்னது, பனைமரம் கொஷின். ஓகேவா, பனைமர கொஷின் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. பனைமர கொஷின் ரொம்ப முக்கியம், கேட்டால் எழுத தெரியணும். ஓகேவா, அப்போ பனைமர கொஷின் ரொம்ப முக்கியம். பனைமர கொஷின் படிக்கணும். அடுத்து ஏதிலி குருவிகள் கொஷின் கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். ஓகேவா, ஓகே. அடுத்து நான் கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாமா? ஓகே, 2 வினா அப்படின்றது பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3வது வினா அப்படின்றது பார்க்க போகிறோம். 3வது வினா என்ன சொல்கிறாங்க பார்ப்போமா? வளருங்காவில் முகில் தொகை ஏறும், பொன்மாடும் எங்கும் அகிர்புகை நாரும், அடிக்கோடிட்டு தொடர் குறிப்பிடும் என்ன? அப்போ காவில் முகில் தொகை ஏறும் அப்படின்ற ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அடிக்கோடிட்டு தொடர் குறிப்பிடுவது என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா, அப்போ வளருங்காவில் முகில் தொகை ஏறும், புன் மாடம் எங்கும் அகிர்புகை நாரும் அப்படின்றதுல அடிக்கோடிட்டு தொடர் எதுன்னு பாருங்க, காவில். ஓகேவா, வளருங்காவில் முகில் தொகை ஏறும் அப்படின்றதோ அதோட குறிப்பிடும் தொடர் எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போமா? சோலையில் மேகங்கூட்டம் ஏறும் என்பது பொருள். சோலையில் என்னது, மேகங்கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னும், அதாவது தென்கரை நாட்டின் மரங்கள் உயர்ந்து வளர்ந்த சோலைகளில் மேகங்கூட்டம் தங்கி செல்லும். ஓகேவா, தென்கரை நாடு இருக்குல்ல, அங்கே வந்து மரங்கள் என்ன பண்ணும், உயர்ந்து வளர்ந்த சோலையில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மேகங்கூட்டங்கள் என்ன பண்ணுமா, அந்த இடத்துல தங்கிட்டு போகுமா, உடனேலாம் போயிடாது, என்ன பண்ணும், அந்த இடத்துல தங்கிட்டு போகும். மரங்கள் நிறைந்த இடத்தில் மழை பொழியும் என்னும் குறிப்பை இதன் மூலம் அறிய முடிகிறது. மரங்கள் நிறைந்த இடத்துல, ஓகேவா, நிறைய மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மரம் இருக்குது அப்படின்னா மரங்கள் நிறைந்த இடத்துல மழை பொழியும் என்னும் குறிப்பை இதன் மூலம், மரங்கள் நிறையா இருக்க வச்சுக்கோங்களேன், அதில் என்ன பண்ணும், ஈஸியாக மழை பெய்யும். இது நமக்கு நார்மலாக ஒரு தெரிஞ்ச கான்செப்ட். ஓகேவா, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமேசான் காடுகள்லேருந்து தான் நமக்கு ஒரு இத்தனை பர்சன்டேஜ், ஒரு 20%, 28% வந்து நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ எந்த அளவுக்கு மரம் அப்படின்றது முக்கியம். அது ஏன்னா அது இருக்கிறது என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது, ஆக்சிஜனை வந்து வெளியிடுது. அப்போ எந்த அளவுக்கு நமக்கு மரங்கள் அப்படின்றது முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகேவா, அப்போ சோலையில் மேகங்கூட்டம் ஏறும் அப்படின்றது பொருள். ஓகேவா, அப்போ காவில் முகில் தொகை ஏறும் அப்படின்றது சோலையில் என்ன பண்ணுது, மேகங்கூட்டம் ஏறும் அப்படின்றது பொருள். அது தென்கரை நாட்டில் மரங்கள் என்ன பண்ணுது, உயர்ந்து வளர்ந்த சோலையில் மேகங்கூட்டங்கள் அங்கே தங்கி செல்லுமா. ஓகேவா, தென்கரை நாட்டோட மரத்தில் என்ன பண்ணுது, உயர்ந்து வளர்ந்த இடத்துல அந்த மேகங்கூட்டம் என்ன பண்ணுது, அந்த இடத்துல தங்கி தான் செல்லுது. என்னதான் வந்து பெரிய ஒரு என்னது மரங்கள் இருந்தால் என்ன பண்ணுது, அந்த இடத்துல மேகங்கூட்டங்கள் வந்து அந்த இடத்துல இருந்து தான் போகுது, அந்த இடத்துல கடந்தெல்லாம் போகல, அந்த இடத்துல இருந்து தான் போகுது. மரங்கள் நிறைந்த இடத்தில் மழை பொழியும் என்னும் குறிப்பை இதன் மூலம். அப்போ இது என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு பாட்டு லைன் மூலமா மரங்கள் இருக்க இடத்துல என்ன பண்ணுது, அந்த மேகங்கூட்டங்கள் அப்படின்றது இருக்குது, மழை பொழிவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. கரெக்டா? ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போமா? ஓகே, அப்போ இது இந்த ஒரு 2 பாயிண்ட் அப்படின்றது எழுதணும். சரியா? அப்போ என்ன பண்ணணும், 2 பாயிண்ட் அப்படின்றது நீங்கள் கரெக்டாக எழுதிடணும். ஓகேவா, எனது சோலையில் மேகங்கூட்டம் ஏறும் என்பது பொருள். அதாவது தென்கரை நாட்டில் மரங்கள் உயர்ந்து வளர்ந்த, சாரிடா, ஓகே, சோலையில் என்ன பண்ணுது, மேகங்கூட்டம் ஏறும் அப்படின்றது பொருள். ஓகேவா, என்னதுக்கு, காவில் முகில் தொகை ஏறும் அப்படின்றதுக்கு சோலையில மேகங்கூட்டம் ஏறும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா, இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதிடணும். அது தென்கரை நாட்டில் என்ன பண்ணுது, மரங்கள் உயர்ந்து வளர்ந்த இடத்துல என்ன பண்ணுது, அது சோலையில் மேகங்கூட்டங்கள் தங்கி செல்லும். என்னதான் வந்து சோலை அப்படின்னா நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய பகுதி, அந்த என்ன பண்ணுது,
மேகங்கள் கண்டிப்பாக இருந்துட்டு தான் போகுது. மரங்கள் நிறைந்த இடத்தில் மழை பொழியும் என்னும் குறிப்பை இது மூலம், மரங்கள் நிறையா இருக்க இடத்துல என்ன பண்ணுது, கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படின்றது இது மூலியமாக நமக்கு தெரிய வருது அப்படின்ற கருத்து நம்ம இதில் புரிய வருது. ஓகேவா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இது கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஓகேவா, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அலர்ந்து பகுபத உறுப்பிலக்கணம் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக பகுபத உறுப்பிலக்கணம் கேட்பாங்களா சார் அப்படின்னா கண்டிப்பாக பகுபத உறுப்பிலக்கணம் இருக்கும். ஓகேவா, பகுபத உறுப்பிலக்கணம் இல்லாமல் கொஷின் பேப்பர் அப்படின்றது இருக்காது. பகுபத உறுப்பிலக்கணம் படிக்காமல் நீங்களும் எக்ஸாமுக்கு போகக்கூடாது. ஓகேவா, ஏன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், 2 மார்க் அப்படின்றது அசால்ட்டாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சில இதில் வந்து 2 லைன் 3 லைன் கேட்கக்கூடிய ஒரு பகுபத உறுப்பிலக்கணம் கூட இருக்கலாம். அழகாக என்ன பண்ணலாம், உங்களுக்கு எழுத தெரியணும். இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன், பகுபத உறுப்பிலக்கணத்துக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், அலர்ந்து அப்படின்ற பகுபத உறுப்பிலக்கணம் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இதுதானே சொல்கிறாங்க அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இதை என்ன சொல்கிறாங்க, பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றுத்துக்கும் ஒரு டெஃபினேஷன் அப்படின்றது இருக்குது. பகுதி அப்படின்னா அதை அடிசொல் அப்படின்னு சொல்லலாம். அடிசொல் அப்படி இல்லைன்னா முதன்மையான கருத்து இங்கே தான் இருக்கும். முதன்மையான கருத்து இருக்கக்கூடியது பகுதி. இதுக்கு எப்படி சார் ஈஸியாக ஞாபகம் சொல்லலாம் அப்படின்னா, தலையை வந்து பகுதி அப்படின்னு ஞாபகம், கால் இருக்குல்ல, காலை வந்து விகுதி அப்படின்னு ஞாபகம். அப்போ பகுதி, விகுதி. ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது, பகுதி. கடைசியாக இருக்கிறது விகுதி. அப்போ பகுதி அப்படின்றது என்னது, ஒரு அடி சொல்லா இருக்கும், முதன்மை சொல்லா இருக்கும். விகுதி அப்படின்றது கடைசி சொல். இந்த பாயிண்ட் புரியுதா? இடைநிலை அப்படின்றது பகுதியும் விகுதியும் இணைக்கக்கூடியது என்னது, இடைநிலை. ஓகேவா, அப்போ நம்ம உடம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம உடம்புல இருக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது பகுதி, கடைசியாக இருக்கிறது விகுதி, நடுவில் இடையில இருக்கிறது என்னது, இடைநிலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சந்தினா என்ன சார், சந்தி அப்படின்னா 2 பேர் சந்திக்கிற இடத்த தான் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் புரியலையே சார் அப்படின்னா, நீ இப்போ ஒரு ஃப்ரெண்டை சந்திக்க போற அப்படின்னா எப்படி சொல்லுவேன், டே நான் அவனை சந்திக்க போறேன்டா, அவனை சந்திச்சுட்டுடா அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கக்கூடியது என்னது, அதை தான் சந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இப்படி தான் வந்து ஃபார்மேஷன். ஓகேவா, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம் அப்படி தான் நீங்கள் வரிசையாக எழுதணும். ஓகேவா, அடுத்து சாரியை அப்படின்றது ஒரு அசை சொல். ஓகேவா, அது என்ன சார் அசை சொல் அப்படின்னா, அன் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்களேன். அன் அப்படின்னா அது என்னது, அது வந்து ஒரு பொருள் இருக்காது, அந்த மாதிரி பொருள் இல்லாமல் ஒரு வெளிப்படையாக ஒரு வார்த்தையை மட்டும் வரும். அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாரியை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சந்தியில் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்தியா இருந்துச்சுன்னா இத்துன்றது விகாரமா இருக்கும், இத்துன்றது விகாரமா இருந்துச்சு அப்படின்னா இந்துன்றது சந்தியா இருக்கும். ஓகேவா, இந்த சத்தினா இத்துன்றது விகாரம். ஓகேவா, விகாரம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, விகாரம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இவன் பாரு எப்படி விகாரமா இருக்கான் பாரு, இவன் பாரு எப்படி இருக்கான் பாரு, ஒரு உருமாற்றம் அடைகிறது. ஓகேவா, அது பகுதி, விகுதி, இடைநிலை. ஓகேவா, பகுதி, இடைநிலை, சந்தியில மட்டும் தான் என்ன பண்ணுவோம், அந்த விகாரம் அப்படின்றது ஏற்படும். ஓகேவா, 3 பகுதி, சந்தி, இடைநிலை, இது 3 ஏற்படக்கூடிய மாற்றத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விகாரம் அப்படின்னு என்னது, பகுதி, இடைநிலை, சந்தி, இது 3லையும் ஏற்படக்கூடிய மாற்றத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விகாரம் என்னது, ஒரு உருமாற்றம் அடைகிறது, ஒரு மாறுறது, அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியணும். அப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்ப அலர்ந்து அப்படின்றத பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பாருங்க அலர் அப்படின்றத பிரிக்கிறோம். அப்ப அலர் அப்படின்னா என்னது, அது ஒரு முதன்மையான சொல், அது பகுதி அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா, அப்ப அலர் அப்படின்றது என்னது, ஒரு முதன்மையான சொல், ஒரு கட்டளை சொல்லா இருக்கும். ஓகேவா, படித்து படி, என்னது ஒரு விஷயத்தை செய்ய, இதை நீ பண்ணு, இது நீ செய் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஏவுற மாதிரி, ஒரு விஷயத்தை செய்யற மாதிரி, ஒரு முதன்மையான பொருளை தரா மாதிரி, ஒரு அடி சொல்லா இருக்கா மாதிரி இருக்கிறத என்ன சொல்றாங்க அப்படின்னா பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பகுதி அப்படின்னா உங்களுக்கு தெளிவா தெரியணும். அதை வச்சு தான் என்ன பண்ண முடியும், உங்களால் வந்து இந்த பகுபத உறுப்பிலக்கணமே பிரிக்க முடியும். ஈஸியாக 2 மார்க் வாங்கலாம். தெளிவாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம் அப்படின்றது தெரியணும். அதில் பகுதிக்கு என்ன அர்த்தம், விகுதிக்கு என்ன அர்த்தம், இடைநிலைக்கு என்ன அர்த்தம், சந்தி, சாரிய, விகாரம் அப்படின்னா தெரியணும். இடைநிலைனா என்ன சார் அப்படின்னா பாருங்களேன், இடைநிலைனா ஒன்றும் கிடையாது. ஒரு விஷயம் படித்தான் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, படித்தான் அப்படின்றத 3 காலத்துக்காக இப்போ பிரிக்கிறோம். ஓகேவா, ஒன்று இறந்த காலம், ஒன்று நிகழ்காலம், இன்னொன்று எதிர்காலம் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி 3 காலத்தையும் பிரித்து அது எந்த இடையில வருது அப்படின்றது தெரியணும். படித்தான் அப்படின்றது என்னது, ஒரு இறந்த காலம். அப்போ இறந்த கால இடைநிலை. அப்போ அந்த சென்டென்ஸில் அது என்ன காலமாக இருக்குது அப்படின்னா இறந்த கால இடைநிலையாக இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு நல்லாவே தெளிவாகவே புரியும். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அலர்ந்து அப்படின்றதுல அலர் அப்படின்றத பிரிக்கிறோம். ஓகேவா, அலர்ந்து அப்படின்றதுல அலர் அப்படின்றத பிரிக்கிறோம். அலர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு பகுதி, ஒரு விஷயத்தை கட்டளை சொல்லா இருக்கணும். படித்தான் அப்படின்றதுல படி அப்படின்றது பகுதி. அப்போ ஒரு கட்டளை சொல்லா இருக்கணும், ஒரு முதன்மையான சொல்லா இருக்கணும், ஒரு ஏவுதல் சொல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு முதன்மையான சொல், ஒரு ஏவுதலான சொல், ஒரு கட்டளை சொல்லா இருக்குது அப்படின்னா அதை பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அப்போ பகுதி அப்படின்றது என்னது,
ஒரு முதன்மையான சொல்? அதை என்ன சொல்றாங்க? முதன்மையான சொல் அல்லது அடி சொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அலர் அப்படின்றது ஒரு பகுதி. அப்ப பிரிச்சாச்சா? அலர்ந்து அப்படின்றதுல அலர் அப்படின்றது பகுதி. ஓகே சார், அதை சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்து இந்துன்னு இருக்கே சார், அது என்ன சார் எனக்கு புரியலையே சார் அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்துன்றது சந்தியா இருந்துச்சு அப்படின்னா இத்துன்றது விகாரமா இருக்கும். இத்துன்றது சந்தியா இருந்துச்சு அப்படின்னா இந்துன்றது விகாரமா இருக்கும். அப்ப பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில சந்திக்கக்கூடியதான சொல்லியிருக்கேன், சந்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப சந்தின்றது என்னது? இந்து சந்தியா இருந்துச்சுன்னா இத்துன்றது விகாரமா மாறும், இத்து சந்தியா இருந்துச்சுன்னா இந்துன்றது விகாரமா மாறும். அப்ப இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, இத்துன்றது சந்தியா இருக்கா, இத்துன்றது சந்தியா இருக்கு. அப்ப இந்துன்றது என்ன இருக்கும்? விகாரமா இருக்கும். ஓகேவா? ரொம்ப போட்டு குழப்பிக்க கூடாது. இத்துன்றது என்னது? சந்தி. ஒருவேளை இங்க இந்து சந்தியா வந்துச்சு அப்படின்னா என்னது? இத்துன்றது விகாரமா மாறும். புரியுதா? அப்ப என்ன இருக்கு? அலர்ந்து அப்படின்னு இருக்கு. அதுல அலர் அப்படின்றது பகுதியா பிரிச்சாச்சு. அடுத்து இத்துன்றது சந்தியா போட்டாச்சு. அப்ப இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் சார் இது வரையும் புரிஞ்சிருச்சு சார், அலர்னு போட்டாச்சு, இத்து இந்து அப்படின்றது போட்டாங்க. இப்ப அடுத்து இத்து பிளஸ் ஊனு எப்படி சார் வந்துச்சு? அது எப்படி சார் இத்து பிளஸ் ஊனு வரும் அப்படின்னு பாருங்களேன். இப்ப தூவை பிரிக்கிறோம், தமிழ் வாய்ப்பாடு தெரியணும். ஓகேவா? இத்து பிளஸ் ஊனு பிரிக்கலாமா? இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. தூவை பிரிச்சோம் அப்படின்னா இத்து பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு தூ. கரெக்டா? தூவை பிரிச்சோம் அப்படின்னா இத்து பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு தூ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இத்து பிளஸ் ஊ என்ன பண்றோம்? பிரிக்கிறோம். அப்ப தூ இஸ் ஈக்குவல் டு இத்து பிளஸ் ஊ. அப்ப இத்து பிளஸ் ஊ என்ன பண்ணலாம்? அப்படியே சேர்த்து எழுதலாமா? அப்ப தூக்கு பதில் என்ன எழுதலாம்? இத்து பிளஸ் ஊன்னு எழுதலாமா? பாருங்க, தூக்கு பதில் என்ன பண்ணலாம்? இத்து பிளஸ் ஊன்னு எழுதலாமா? அப்ப அலர்ந்து அப்படின்றத பிரிக்கிறோம். அலர் அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்துன்றது விகாரமா மாறுது. அடுத்து வர இத்துன்றது இறந்த கால இடைநிலை. சார் அது எப்படி சார் இறந்த கால இடைநிலை அப்படின்றத பாருங்களேன். அது ஏன் இறந்த கால இடைநிலை சொல்லவா? அலர்ந்து அப்படின்றது ஒரு முடிஞ்சு போன விஷயம். மலர்ந்து, அலர் அப்படின்னா மலர்தல் அப்படின்னு அர்த்தம். மலர்ந்து அப்படின்றது என்னது? முடிஞ்சு போன விஷயம். புரியுதான்னு பாருங்க. அப்ப படித்தான் அப்படின்றது ஒரு முடிஞ்சு போன விஷயம். அப்ப முடிஞ்சு போன விஷயத்த என்ன சொல்றான்? அதை இறந்த காலம் அப்படின்னு சொல்றான். அப்ப இடையில வந்திருக்கிறதுனால இதை இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, கடைசியா இருக்கும்போது என்னது? ஊ அப்படின்னு இருக்கு. அதை ஏன் சார் வினையச்ச விகுதி அப்படின்னு சொல்றாங்க? நான் உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பேன்? இலக்கண குறிப்பு நடத்திருப்பேன். அப்ப இலக்கண குறிப்பு நடத்தும் போது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஊ அல்லது ஈ வந்துச்சுன்னா அதை வினையச்சோன்னு சொல்லியிருக்கேன். அல்லது ஆல முடிஞ்சது அப்படின்னா அதை பெயரச்சோன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அலர்ந்து அப்படின்றது எப்படி முடிஞ்சிருக்கு? சவுண்டை பார்க்கணும். ஊல முடிஞ்சிருக்கு. அது ஈல முடிஞ்சா அது வினையச்சம் சொல்லியிருக்கேன். ஊ அல்லது ஈல முடிந்தால் அதை வினையச்சம், ஆல முடிஞ்சால் அதை பெயரச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப இது ஊல முடிஞ்சிருக்கு, அதனால இது வினையச்ச விகுதி. இது வினையச்சம், கடைசியில வர ஊன்றால என்னது? இது விகுதி. அப்ப இது என்னது? வினையச்ச விகுதி அப்படின்றது வருது. புரியுதான்னு பாருங்கப்பா. பகுபது இலக்கணம் உங்களுக்கு கிளியர் ஆகுதா? எப்படி இது வருது அப்படின்றது தெரியுதான்னு பாருங்க. அப்ப அலர்ந்து அப்படின்றத பிரிக்கிறோம். அலர் அப்படின்றது பகுதி, இந்துன்றது சந்தி, இத்துன்றது சந்தியா இருந்துச்சுன்னா இந்துன்றது விகாரமா மாறுது. அடுத்துன்றது இத்துன்றது இறந்த கால இடைநிலையா மாறுது. ஊன்றது வினையச்ச விகுதி. அந்த வினையச்ச விகுதி எப்படி வருது? கடைசியா ஊ அல்லது ஈல முடிஞ்சா அது என்ன சொல்லியிருக்கேன்? வினையச்ச விகுதின்னு சொல்லியிருக்கேன். அப்ப எதுல முடியுது அப்படின்றத பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது என்னது? ஊல முடிஞ்சிருக்கு, அதனால வினையச்சம். கடைசியா முடியும் போது என்ன சொல்லியிருக்கேன்? அதை விகுதின்னு சொல்லியிருக்கேன். அதனால ஊன்றது வினையச்ச விகுதி. எல்லாருக்கும் இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப பகுபது இலக்கணம் நீங்க இப்படிதான் பிரிக்கணும். ஓகேவா? அப்ப பகுதினா என்ன, விகுதினா என்ன, இடைநிலை என்ன, சந்தினா என்ன, சாரி என்ன, விகாரம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியணும். இந்த பாயிண்ட் புரிஞ்சாதான் நீங்க பகுபது இலக்கணம் பிரிச்சே நீங்க எழுத முடியும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் இன்னும் எனக்கு புரியல சார் அப்படின்னா, நான் பகுபது உறுப்பிலக்கணக்கு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதில் இன்னும் சூப்பராக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? சாரி என்ன, அது எப்படி வருது, எதுக்கு இடையில வந்து சந்தி வரும், எதுக்கு இடையில இடைநிலை வரும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். யாராச்சும் எனக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். 11th 12th யூடியூப் சேனலில் இருக்குது. நம்ம வேதாந்த சேனலில் பார்க்கணும் அப்படின்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, மறுபடியும் சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன இருக்குது? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம், மொத்தம் 6 உறுப்புகள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். என்ன இருக்குது அப்படின்றதும் தெரியணும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். எழுதிடுவீங்களா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 5வது கொஸ்டின். ஓகேவா? இ, இவ், இஞ்ச், இட், இர், இந்த் மெய்களுக்கிடையான வேற்றுநிலை உடல்நிலை மெய்மயக்கங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் தருக அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகேவா? இதுக்கும் கூட எடுத்துக்காட்டுகள் தாங்க. உடல்நிலை மெய்மயக்கத்துக்கும் அடுத்த என்ன இருக்கு? வேற்றுநிலை மெய்மயத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் மெய்மயக்கம் தனியாக நடத்துறேன். ஓகேவா? நான் இலக்கணம் சீரிஸ் நடத்திட்டு இருக்கேன். அதில் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்றது நடத்திருக்கேன். யாராச்சும் பார்க்கல அப்படின்னா இலக்கணத்தை அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. இப்போ அடுத்து நான் நடத்துறது, அடுத்து நான் உங்களுக்கு புணர்ச்சி நடத்திட்டு உடல்நிலை மெய்மயக்கம் என்ன, இடைநிலை மெய்மயக்கம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, வேற்றுநிலை மெய்மயக்கம் என்ன,
உடல்நிலை மெய் மயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இருக்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. என்னென்ன மெய்கள் இருக்குது, அதுக்கான வேற்றுநிலை மெய் மயக்கம் என்ன, அதுக்கான உடல்நிலை மெய் மயக்கம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெய்கள் அப்படின்றத எழுதிக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை நீங்கள் என்ன பண்ணணும், வரிசையாக எழுதணும். இதில் தான் உங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை காமிக்கணும். என்ன சார் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் அப்படின்னா, எப்பயுமே வந்து என்ன பண்ணணும், ரொம்ப நீட்டாக எழுதணும் எழுதும்போது. ஓகேவா? அப்படி எழுதுனா தான் பார்க்குறவங்களுக்கும் சூப்பர் அப்படின்றத திருத்தி ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இல்லை அந்த கோழி சீச்சா மாதிரி தான் எழுதுவேன் சார் அப்படின்னா மார்க்கு கிடைக்காது. ஓகேவா? அதனால் என்ன பண்ணணும், ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக கரெக்டாக கணக்கு பட என்ன பண்ணணும், கரெக்டாக எழுதணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்கும். சரியா? அப்படி எழுதுனா தான் என்ன பண்ணுவாங்க, மார்க்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை வரிசையாக எழுதிக்கணும். முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள், வரிசை எண் கூட போடலாம். பாருங்கள் எப்படி சார் வரிசை எண் போடுறது அப்படின்னா, வரிசை எண் இப்படி போட்டு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ 1 2 3 4 அப்போ வரிசையின் போட்டு எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கும், ஓ 6 பாயிண்ட் எழுதிருக்காங்களா, அப்போ இல்லைன்னா எப்படி இருக்கும், எழுதியிருக்காங்க 5 பாயிண்ட் இருக்கானே தெரில அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்தவொன்னே எப்படி இருக்கும். நீங்கள் எப்போ வரிசை எண்ணெலாம் போட்டு எழுதுறீங்களோ பார்க்க இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே இத்தனை பாயிண்ட் இருக்கா, ஒரு 2 மார்க் கொஷின் 4 மார்க் கொஷனுக்கு இவ்வளோ பாயிண்ட் எழுதுறாங்களா, ஒரு 2 மார்க் கொஷனுக்கு இவ்வளோ பாயிண்ட் எழுதுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே வந்து ஒரு பாயிண்ட் போட்டு எழுதும்போது நிறைய எழுதியிருக்கா மாதிரி ஒரு காமிக்கும். ஓகேவா? ஒரு 2 மார்க் ஒரு 4 பாயிண்ட் எழுதிருக்கீங்கன்னா எப்படி இருக்கும், எக்ஸ்ட்ரா எழுதிருக்காங்க, ஃபுல் மார்க் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இல்லை பாயிண்ட்லாம் போடல அப்படின்னா பார்க்க என்னது பெருசாக தெரியல, என்னது 3 லைன் தான் எழுதிருக்காங்க அப்போ இருக்கு அப்படின்னு தெரியும். அப்போ பாயிண்ட் போட்டு எழுதுனா தான் நமக்கு வந்து எத்தனை பாயிண்ட் எழுதிருக்கும் அப்படின்றது அவங்களுக்கும் தெளிவாக தெரியும். அதனால் பாயிண்ட் போடாமல் யாரும் எழுதக்கூடாது. ஓகேவா? அப்போ எந்த கொஷினாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, அட்டவணையாக இருந்தாலும் பரவாயில்ல, பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும். ஓகேவா? ஓகே அப்போ என்னென்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். மெய்கள் ஈ இருக்குது. ஓகேவா? ஈக்கு வேற்றுநிலை மையமைக்கம் என்ன அப்படின்னா செய்யாறு, உடல்நிலை மையமைக்கம் என்னன்னா வாய்மை. ஓகேவா? வேற்றுநிலை மையமைக்கம் என்னது, செய்யாறு, இதுக்கு வாய்மை அப்படின்றது. ஓகேவா? அடுத்து இவ்வுன்னு இருக்குது. ஓகேவா? இதுக்கு செவ்வாய், இதுக்கு தெவ்யாது. ஓகேவா? இதுக்கு செவ்வாய், இதுக்கு தெவ்யாது. இந்த இதெல்லாம் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. ஓகேவா? நான் இலக்கணம் நடத்தும் போது ஏன் எதுக்கு வந்துச்சு அப்படின்றத நான் தனியாக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நடத்தினேன் அப்படின்னா உங்களுக்கு என்னது பகுப்பொரு இலக்கணத்துக்கு என்னது 10 நிமிஷம் போயிடுச்சு. இது நடத்தினேன் அப்படின்னா இன்னும் இழுத்துட்டு போயிடும். ஓகேவா? அதனால் இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்க. அடுத்து நமக்கு சிறுவினா இருக்குது, அதனால் அதை பார்ப்போம். நான் தனி இலக்கண கிளாஸ் தனியாகவே நடத்துகிறேன். ஓகேவா? அதில் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகேப்பா. அப்போ ஈ அப்படின்றது என்னது, அதை செய்யாருன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னது, வாய்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவ் அப்படின்றதுக்கு செவ்வாய். ஓகேவா? இவ் அப்படின்றதுக்கு செவ்வாய். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா தெவ்யாது. அடுத்து இஞ்சு அப்படின்றதுக்கு பாருங்களேன் விஞ்ஞானம். ஓகேவா? இங்கே அப்படின்றதுக்கு விஞ்ஞானம், இங்கே மஞ்சள். அப்போ இஞ்சு அப்படின்றது என்னது, விஞ்ஞானம், இங்கே மஞ்சள். இட்டு அப்படின்றதுக்கு பாருங்க கட்டம் அப்படின்றது இருக்கு, இங்கே பாருங்க காட்சி அப்படின்றது இருக்கு. அடுத்து பாருங்க இரு அப்படின்றதுக்கு வெற்றி அப்படின்றது இருக்கு, இங்கே பயிற்சி அப்படின்றது இருக்கு. இங்கே இந்த அப்படின்றதுக்கு செய்நெறி அப்படின்றது, இங்கே தந்தை அப்படின்றது இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஓகேவா? என்னென்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். புரியுதான் பாருங்க. மெய் மயக்கங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக்குன்னு கேட்டிருக்காங்க. மெய்கள் என்ன இருக்கு, அதுக்கு வேற்றுநிலை மெய் மயக்கம் என்ன இருக்கு, அதுக்கு உடல்நிலை மெய்மயக்கம் என்ன இருக்குது அப்படின்னு தெரியணும். ஓகேவா? அப்போ ஈ அப்படின்றதுக்கு செய்யாறு, இந்த சைடு வாய்மை, இவ் அப்படின்றதுக்கு செவ்வாய், இந்த சைடு தெவ்யாது, இங்கன்றதுக்கு விஞ்ஞானம், இந்த சைடு மஞ்சள். அடுத்து என்னது, இட்டு அப்படின்றதுக்கு கட்டம், இந்த சைடு காட்சி, இரு அப்படின்றதுக்கு வெற்றி, இந்த சைடு வந்து என்னது பயிற்சி. அடுத்து என்னது இந்த அப்படின்றதுக்கு செந்நெறி, அதுக்கு என்னது தந்தை அப்படின்றது இருக்குது. இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்க புரியுதா? ஓகே. இந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், கேட்டால் எழுத தெரியணும். ஓகேவா? அந்தளவுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் படிச்சுட்டு போகணும். இந்த கொஷின் வந்து கொஞ்சம் வந்து மறக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? சில கொஷின் என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 1 hour இருக்கும்போது அப்போ தான் பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா கஷ்டமாக இருக்க கொஷின், இல்லை மனப்பாடம் ஆகாத கொஷின் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும், ஈஸியாக ஸ்கோரும் எடுக்க முடியும். சரியா? அப்போ இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு போயிடணும். ஓகேவா? இதெல்லாம் என்ன பண்ணணும், எக்ஸாம் கிட்ட இருக்க டைமில் படிக்கணும். ஓகேவா? அடுத்து ஒரு முக்கியமான கொஷின் பாருங்களேன், இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. ஒரு 2 லைன் தான் எழுத போகிறீங்க, அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான வினா. ஓகேவா? சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திருத்தும் போது ரொம்ப பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, மார்க் கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணலாம், உங்களோட நோட்ஸில் உங்களோட கைடில் இது மட்டும் இருக்குது அப்படின்னா இதை மட்டும் எழுதுங்க. இல்லை வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது சார், இல்லை கொஞ்சம் நான் அதை கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதுவேன் சார் அப்படின்னா ப்ரீஃபாக எழுதுனீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 4 கொஷின். ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்களேன், 4 கொஷின் எழுதணும். ஓகேவா? 4 கொஷின் 2 மார்க் எழுதணும்னு வச்சுப்போம். எத்தனை மார்க், 8 மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? மீதி 3 கொஷின் அட்டன் பண்ணிட்டீங்க, 6 மார்க் கிடச்சிருச்சு. என்னது 6 மார்க் முழுமையாக கிடச்சிருச்சு. பேலன்ஸ் ஒரு 2 மார்க் கொஷின் அட்டன் பண்ணணும். இந்த கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பார்க்க எத்தனை லைன் இருக்குது, 1.5 லைன் தான் இருக்குது. ரைட்டா? 1.5 லைன் தான் இருக்குது. உங்களோட மார்க் எவ்வளோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை சேர்க்காம ஒரு 92 வருது. இப்போ இந்த 2 மார்க் சேர்த்தா தான் 94 வரும். ஓகேவா? இப்போ திருத்துறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
2 மார்க்குக்கு போதுமான 2 பாயிண்ட் கூட இல்லையே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க 1.5 மார்க் போட வாய்ப்பு இருக்கு. அதனால கொஸ்டின் சூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா, இதை விட இந்த கொஸ்டின் பெட்டரா எழுத முடியுமா, இதை விட இந்த கொஸ்டின் சூப்பரா எழுத முடியுமா அப்படின்னு என்ன பண்ணணும், நீங்க கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணிட்டு எந்த கொஸ்டினை சூப்பரா எழுதலாம் எந்த கொஸ்டினும் மார்க் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத அனலைசிஸ் பண்ணி அந்த மார்க்கை நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கொஸ்டினை சூஸ் பண்ணி எழுதணும். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வருது, வேற வழி இல்லை சார், எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் தான் சார் தெரியுது அப்படின்னா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இல்லை இதை விடவே இன்னொரு கொஸ்டின் எனக்கு சூப்பராக தெரியுது சார், அதெல்லாம் அட்டன் பண்ணிவிடுவேன், அதில் மார்க் எடுத்துருவேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டின் நீங்கள் எழுதலாம். சரியா? ஓகேப்பா, அடுத்து பார்க்கலாமா? ஓகே, அந்த கொஸ்டின் பாருங்களேன். காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி செல்கிறது? காற்றின் தீராத பக்கங்களை எது எதை எழுதி செல்லுது அப்படின்றத கேட்டுருங்க. பாருங்களேன். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று ஒரு பறவையின் வாழ்வை, ஓகேவா, வரும் வாழ்வை எழுதி செல்கின்றது. சிறகிலிருந்து பிறந்த இறகு, எப்படி ஒரு யாருமே ஒரு பிரமிக்க முடியாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரைட்டா? என்னது, ஒரு பறவை பறந்துட்டு இருக்கு, அதோட இறகுலேருந்து என்ன பண்ணுது, அதோட சிறகுலேருந்து ஒரு இறகு வெளில விழுது. பாரு, ஒரு பறவை பறந்துட்டு இருக்கு, ஓகேவா, ஒரு பறவை பறந்துட்டு இருக்கு, அதோட சிறகுலேருந்து என்ன பண்ணுது, அதோட இறகுலேருந்து ஒரே ஒரு இறகு வெளில விழுகுது, ஓகேவா. சிறந்து பிறந்த இறகு ஒன்று, அது என்ன பண்ணுதான், காத்துல அதோட வாழ்வு எழுதி செல்லுதான். ஒரு மௌனமான ஒரு கவிதை, ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பிரமிப்பூட்டுற கவிதை மாதிரி இருக்கு. ஒரு இப்படிலாம் யோசிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லை நம்ம இந்த ஆங்கிள்லாம் யோசிப்போமா அப்படின்னா கிடையாது. ஒரு பறவை பறக்குது, அவ்வளோதான். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும், ஒரு பறவை பறந்து போயிட்டு இருக்கு, ஒரு பறவை இருக்கு, அவ்வளோதான். நம்மளை பொறுத்த என்னது, ஒரு பறவை பறந்துட்டு இருக்கு, அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் இவர் எப்படி யோசிக்கிறாருன்னு பாருங்களேன். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று அதன் வாழ்வை எழுதி செல்கிறது. அப்போ எழுதி சென்றது அப்படின்றத ஒரு பிரமிப்பூட்டுற வழியில் அந்த அளவுக்கு யோசித்து எழுதியிருக்காங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு கவிதை, ஓகேவா. அப்போ இதை மறந்துடவே கூடாது. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கின்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம், ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறுவினா அப்படின்றது பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான சிறுவினா. இதுக்கப்புறம் வரக்கூடிய சிறுவினாலாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் படிக்காமல் எக்ஸாமுக்கு போயிடவே கூடாது. அதில் இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் ஏன் சார் இத்தனை டாட் போடுறீங்க அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் இயர் ஆஃப் எக்ஸாமில் அனலைசிஸ் பண்ணதிலேயே கிட்டத்தட்ட ஒரு 8 வாட்டி கிட்டத்தட்ட கேட்ட ஒரு கொஸ்டின். வேறு ஒரு எக்ஸாமில் வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டின் அப்படின்னா இந்த கொஸ்டின். இந்த வேதி கலப்பில்லா பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா, உங்களோட கருத்து எழுதுங்க அப்படின்ற கொஸ்டின் அந்த அளவுக்கு முக்கியமாக கேட்டிருக்காங்க. நிறைய பேர் இப்போ எழுதி கூட இருக்கலாம், ஓகேவா. முடிஞ்சு போன ஆஃபீல் எக்ஸாமில் சார் நான் எழுதுனேன் சார் அப்படின்னு நிறைய பேர் எழுதியிருக்கலாம். அப்படி ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். இது படிக்காமல் என்ன பண்ணுறது, நீங்கள் போவே கூடாது. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின். அதனால் தயவு செஞ்சு இதை படிச்சுட்டு போயிருங்க, ஓகேவா. பார்க்கலாமா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத. ஓகே, வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமே. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி, ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பயிரில் கண்ட மேனிக்கு என்ன பண்ணுறோம், யூரியா, பொட்டாஷு, அடுத்து என்ன இருக்குது, அடுத்தது டிஏபி, என்னென்னமோ இருக்கும், ஓகேவா. எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி மூட்டையாக வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வயலுக்கு கொண்டு போய் போடுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறோம், கண்டத்தையும் என்ன பண்ணுறோம், கண்ட கெமிக்கலையும் கொண்டு போய் மண்ணில் போடுறோம். அந்த மண் என்ன பண்ணுறது, தன்னோட வளத்தையே இழந்துருது. ரைட்டா? என்ன பண்ணிடுது அப்படின்னா, தன்னோட வளம் இருக்குல்ல, தன்னோட மண் எப்படி இருக்கணும், அந்த பக்குவம் இருக்கும், ஓகேவா. அது என்ன பண்ணுது, அந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து அள்ளி போட என்ன பண்ணுது, அது தன்னோட வளத்தையே இழந்துருது, அந்த அளவுக்கு போயிடுது. ஆனால் அதை மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னா, அது இப்பயும் நம்மளால என்ன பண்ண முடியும், அதை மாற்றி அமைக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அது இல்லாமல், அதாவது இந்த அந்த செயற்கை உரத்தை தவிர்த்து நம்ம இயற்கை உரம் அப்படின்றது போகலாம். அதாவது மாட்டு சாணம் இருக்குல்ல, அதை பதப்படுத்தி அதை பண்ணலாம். அது நம்ம இன்னுமே நம்மளோட ஊரில் கிராமத்தில் இன்னுமே பின்பற்றுவாங்க. என்ன அப்படின்னா, வீட்டுக்கு பின்னாடி குப்பை குழி அப்படின்னு இருக்கும், ஓகேவா. குப்பை குழி அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக, யூஸ்வலாக அது குப்பை குழி அப்படின்னு இருக்கும். அந்த குப்பை குழியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாட்டு சாணம் அந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் போடுவாங்க, ஓகேவா. அந்த குழியில் போடுவாங்க. அது போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரொம்ப நாள், ஓகேவா. அது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இல்லை 5 மாதம் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் போட்டு வைப்பாங்க, ஓகேவா. அதை போட்டதுக்கப்புறம் ஓரளவு நிரம்பினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா மக்கி போயிருக்கும். அந்த மக்குனதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து கொண்டு போய் வயலில் போடுவாங்க. அது ஒரு இயற்கை உரம், நல்ல ஒரு இயற்கை உரம், ஓகேவா. இன்னுமே நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அந்த குப்பை குழி அப்படின்றது இன்னுமே ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாட்டு சாணம், தேவையில்லாத பொருட்கள், காய்கறிலாம் அரிஞ்சு அதெல்லாம் வீணாக போன அந்த காய்கறி தோல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கொண்டு என்ன பண்ணுவாங்க, அந்த குப்பை குழியில் போடுவாங்க. அப்படி போட என்ன ஆகும் அப்படின்னா அது மக்கும், ஓகேவா. நாள் பட்ட நாள் என்ன பண்ணும், அது மக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி மக்குனதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஒன்று சேர்த்து அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வயல் வெளியில் போடுவாங்க. இது எல்லாரும் நிறைய பேர் வீட்டில் இது நடக்கும், ஓகேவா. கிராமத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், ஓகேவா. அப்போ வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமே. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி அப்படின்றது நம்மளோட நடைமுறைக்கு சாத்தியம் தான். பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துவதால் மனிதர்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன. சரி, ஓகே சார். வயலில் தானே சார் போடுறாங்க, அதனால் நிறைய விளைச்சல் கிடைக்குது, அதனால் என்ன எதுவும் பிரச்சனைலாம் இல்லையே சார் அப்படின்னா, அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, அதை யார் சாப்பிட்றா,
நம்ம தான் சாப்பிட்றோம். என்னதான் வந்து நெல்லுக்கு போட்டாலும் சரி, இல்லை காய்கறிக்கு போட்டாலும் சரி, என்ன பண்ணுறோம், அதை யார் சாப்பிட்றா அப்படின்னா மனிதர்களாகிய நம்ம தான் சாப்பிட்றோம். அப்போ அவ்வளோ கெமிக்கலை போட்டு ஒரு ஒரு செடி வளருது. என்னது, 3 மாதத்தில் வளர வேண்டியது 1 மாதத்துலேயே வளர்ந்தா அதுக்கு எந்த அளவுக்கு அந்த வேதியியல் உரம் அப்படின்றது போட்டிருப்பாங்க, அது எந்த அளவுக்கு ஹைப்ரிடாக இருக்கும். அப்போ அந்த உணவுப் பொருள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு ஃபுல்லானது அந்த கெமிக்கலாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ மனிதர்கள் என்ன பண்ணுது, அந்த பயன்படுத்துறதுனால பல்வேறு நோய்கள் வந்து வருது. அப்படியா சார் அப்படின்னா ஆமாம். நம்ம என்ன பண்ண முடியும், முடிஞ்ச அளவுக்கு அந்த நிலத்தில் நல்ல ஒரு இயற்கை உரங்களை நம்ம போடணும். ஆனால் இப்போ இருக்க கால சூழ்நிலையில் பெருசாக வந்து வேளாண்மையிலேருந்து அதிக வருமானம் வராததுனால என்ன பண்ணுறாங்க, அதிகமாக விளைச்சல் அடையணும், சீக்கிரமாக விளைச்சல் அடையணும், அப்போ தான் கொண்டு விற்க முடியும், நல்ல காசுக்கு விற்க முடியும். நல்ல பெரிய பழமாக இருந்தால் தான், பெரிய என்னது அந்த வெண்டைக்கெல்லாம் பெரிய பழமாக பெரிய காயாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நிறையா விற்று நிறைய காசு பார்க்க முடியும். அப்படின்றத என்ன பண்ணுறாங்க, நிறையா செயற்கை உரங்களை போடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும், இயற்கை உரங்களுக்கு மாறணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஓகேவா? வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, புங்கன், பிரண்டை, கற்றாழை ஆகிய அனைத்தையும் நன்றாக இடித்து கோமியத்தில் ஊற வைத்து பயிர்கள் தெளித்தால் பூச்சிகள் காணாமல் போயிடும். என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க. வேப்பங்கொட்டை எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வயலில் வேப்ப இலை இருக்குல்ல, வேப்ப இலையை ஃபுல்லாக வெட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வயலில் தூக்கி போடுவாங்க. அந்த வேப்ப இலையில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மண்ணை வந்து மாற்றும், அந்த மண்ணோட அந்த கசப்புத்தன்மை அந்த அந்த உப்புத்தன்மையை வந்து மாற்றும். ஓகேவா? அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இயற்கை உரத்தை வந்து போடுவாங்க. அடுத்து என்னது, நொச்சி இலை இருக்குல்ல, அந்த நொச்சி இலையை வெட்டி போட்டாலும் அது இயற்கை உரத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்து புங்கன். ஓகேவா? அந்த புங்க மரம் அப்படின்னு சொல்லுவோம், அதில் இருக்கக்கூடிய இலை அப்படின்றது ரொம்ப நல்லது. பிரண்டை, கற்றாழை இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காலத்தில் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோமியம்னா ஒன்றும் கிடையாது, மாடு இருக்குல்ல, மாடோட சிறுநீர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது மொத்தமாக சேர்த்து அதுக்குள்ளே போட்டு என்ன பண்ணுவாங்க, சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை இடிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோமியத்தில் ஊற வச்சு பயிர்களுக்கு தெளிப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த காலம் என்ன பண்ணுறோம், நிறையா ஸ்ப்ரே பண்ணி என்ன பண்ணுறோம், தெளிக்கிறோம்ல, அதே மாதிரி இதை என்ன பண்ணுவாங்க, நிறையா வந்து சேர்த்து அதை பொடியாக்கி கோமியத்தில் ஊற வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பயிர்களுக்கு தெளிப்பாங்க. அப்படி தெளிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் இருக்குல்ல அது சாகும் அப்படின்றது முன்னாடி இருந்த ஒரு வழக்க முறை. ஓகேவா? அதனால மனிதர்களுக்கும் பெருசாக எந்த ஒரு நோயும் ஏற்படாமல் இருந்துச்சு. அடுத்து, வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லியால் நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்பட்டு மண்வளம் பெருகும். வேதி கலப்பில்லாமல் நம்ம வந்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது மூலம் என்னது, நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்பட்டு, ஓகேவா, அது மண் வளர்த்து பெருக்கும். நுண்ணுயிர் பெருக்கமா, அது வந்து உடம்புக்கு கெடுதல் தானே அப்படின்னா, என்னதான் வந்து பாக்டீரியாலே நல்ல பாக்டீரியாவும் இருக்குது, கெட்ட பாக்டீரியா இருக்குது. ஓகேவா? நீங்கள் சயின்ஸில் படிச்சிருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி நல்ல நுண்ணுயிர் பெருக்கம் அடைஞ்சாதான் அது நல்ல விதமானது அந்த பயிரை வந்து பெருக்கும், அந்த மண்ணை வந்து வளமாக ஆக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரே பயிரை தொடர்ந்து போடக்கூடாது. ஓகேவா? இப்போ ஒரு இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நெல் போடுறோம் அப்படின்னா அடுத்து வந்து என்ன பண்ணணும், கரும்பு போடணும், அடுத்து பருத்தி போடணும். அப்போ தான் என்ன பண்ணணும், அந்த மண்ணோட தன்மை அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா அது நைட்ரஜன் வந்து இழுக்கிற சக்தி. ஓகேவா? அந்த காற்றுல இருக்கிற நைட்ரஜன் வந்து என்ன பண்ணும், அந்த செடி வந்து இழுக்கும். ஓகேவா? அப்போ மாறி பயிர் சுழற்சி செய்யும்போது தான் என்ன பண்ணும், அதோட பயிர் வளர்ச்சி அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போ உங்கள் வீட்டில் யாராச்சும் பயிர் செஞ்சால் என்ன பண்ணுது, மாறி என்ன பண்ணுங்க, பயிர் வளர்த்து போட சொல்லுங்க. ஓகேவா? அது மூலியமாக என்ன பண்ணலாம், பயிரோட உற்பத்தியும் அதிகரிக்க முடியும். ஓகேவா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அந்த மாதிரி நம்ம படித்து மண்ணில் ஏற்றுற மாதிரி இல்லை, ஜஸ்ட் வந்து கதை மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? ஒன்றும் இல்லை. ஓகேவா? வேதி இல்லாமல் போட்டோம் அப்படின்னா மனிதர்கள் வந்து அதிகமாக பாதிப்பு ஏற்படுது. அதில் இந்த பிரண்டை, கற்றாழை, அடுத்து அந்த வேப்பங்கொட்டை, அடுத்து நொச்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க, அதை பொடியாக்கி அதை பண்ணுறாங்க கோமியத்தில் ஊற வச்சு தெளிக்கிறாங்க. அது மூலியமாக என்னது, அந்த நுண்ணுயிர்கள் வந்து என்னது அழியுது, கெட்ட நுண்ணுயிர்கள் வந்து அழியுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இயற்கையாக போட்டோம் அப்படின்னா நல்ல நுண்ணுயிர்கள் வளைஞ்சு நமக்கு நல்லதை ஏற்படுத்தும் அப்படின்றது எழுதுனீங்க அப்படின்னா அழகாக 4 மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? ரொம்ப ஒரு ஈஸியான கேள்வி, ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. இது படிக்காமல் எக்ஸாமுக்கு நீங்கள் போகவே கூடாது. சரியா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, காற்றில் ஆடும் புல்வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாப்போமா? காற்றில் ஆடும் புல் வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. சில இடத்துல கேட்குறாங்க. நம்ம முன்னாடி பார்த்த அந்த வேதி கலப்பில்லாத உரம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. அது படிக்காமல் நீங்கள் போயிடவே கூடாது. இதுவும் சில இடத்துல கேட்குறாங்க. அதனால் இந்த கொஸ்டினும் நீங்கள் படிக்காமல் போகக்கூடாது. இதுவும் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு பொறுத்தவரை என்ன பண்ணணும் அப்படின்னா 11th இருக்கக்கூடிய நான் முன்னாடியே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொன்ன எல்லா கொஸ்டினையும் படிச்சுட்டு பேலன்ஸ் டைம் இருக்குது சார் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க எல்லா கொஸ்டினும் நீங்கள் படிக்கணும். படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்மலாம் நல்ல ஸ்கோரே எடுக்கலாம். ஓகேவா? பாருங்க, காட்டிலிடும் புல்வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது ஏன் அப்படின்னு கேட்டாங்க. 2 கேள்வி இருக்குது. அதை ஏன் அப்படின்றது பார்க்க போகிறோம். சிற்றூர்களால் கூரை வேய்ந்த வீடுகள் இருந்தன காலத்தில் நீர்வளம் கரை புரண்டது, மரங்கள் நிறைந்திருந்தன, அவற்றில் குருவிகள் கூடு கட்டி வாழ்ந்தன. தூக்கணாங்குருவிகள் கட்டிய கூடுகள் புல் வீடுகளாக காட்டில் அசைந்தன, அவை தூக்கணாங்குருவிகளின் வீடுகளாகும். இன்று மண்வளம் குறைந்தது, தாய்மடி சுரக்காததால் அதில் வாழ்ந்த உயிரினங்கள் மறைந்து போயின என்பது அழகிய பெரியவன் ஒப்பீடு செய்கிறார். ஒன்றும் இல்லை, அழகிய பெரியவன் என்ன சொல்றாரு,
காற்றில் ஆடும் புல்வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு, அதுதான் கொஸ்டின். ஓகேவா? அதில் சிற்றுக்குள்ள என்னது, சின்ன சின்ன ஊரில் கூரை வேய்ந்த வீடுகள் இருந்த காலத்தில் நீர்வளம் இருந்துச்சு, கரை புரண்டு ஒன்றுச்சு. ஏன் அப்படின்னா அந்த கூரை வேய்ந்ததில் என்ன பண்ணல, பெருசாக வந்து அந்த மரத்துங்களை வந்து யூஸ் பண்ணலை. ஓகேவா? மரங்களை பெருசாக யூஸ் பண்ணால் என்ன பண்ணுறோம், அந்த மரங்களை வெட்டுறோம். அப்படி கூரை வேய்ந்த இடம் இருக்குல்ல, கூரை வேய்ந்த வீடுலாம் இருக்குல்ல, அங்கே பெருசாக என்ன பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய அந்த மரத்தை யூஸ் பண்ணல, வேறு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கல்லை வச்சு கட்டிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அந்த கூரையை மட்டும் வேஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பெருசாக வந்து என்னது, அந்த மரங்கள் வந்து நிறைஞ்சிருந்துச்சு. மரங்கள்னாச்சு எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் என்னது, பெருசாக அந்த மாதிரி அடுக்குமாடி வீடு கட்டுறேன் அப்படின்ற பண்பு கிடையாது. எல்லா வீடும் எப்படி இருக்கும், செவரால் எழுப்பப்பட்டு கூரைகள் அப்படின்றது வேயப்பட்டிருக்கும். அதாவது வந்து தென்னை ஓலையாக இருக்கலாம், இல்லை பனை ஓலையாக இருக்கலாம். பழைய படம் அப்படின்றது பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். தங்கலான் படத்தில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த கூரை வீடு காமிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பழைய படம்லாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூரை வீடுலாம் இருந்துச்சு. அதை பற்றி உங்களுக்கு அந்த பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அந்த கூரை வீடு, இந்த பரதேசி படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அந்த கூரை வீடு அப்படின்றது காமிச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்றது. அப்போ சிற்றுக்குள் கூரை வேந்த வீடுகள் தான் முன்னாடி இருந்துச்சு. அது மூலயமா என்னது, நீர் வளம் அப்படின்றது கரை புரண்டுச்சு. அந்த காலத்தில் என்னது, நீர் வளம். ஓகேவா? நீர் வளம் அப்படின்றது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னா, காவிரியில் தண்ணி வத்தவே வத்தாது. ஆனால் இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியே வரதில்லை. ஓகேவா? காவிரி ஆறில், எங்கள் ஊர் சைடாக ஓடக்கூடிய காவிரி ஆறில் என்னது, தண்ணி வத்தவே வத்தாது. நான் என்னது, சின்ன பிள்ளை ஸ்கூல் கிளம்பும் போதெல்லாம் அந்த காவிரி ஆற்றில் தான் குளிச்சுட்டு ஸ்கூல் போவேன். சின்ன பசங்க சின்ன வயசுலேருந்தே. ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஆனால் இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வரத்து பெருசாக இல்லை, நிறைய மழை இல்லை, அதனால என்னது அந்த தண்ணி வரத்து இல்லை அப்படின்றது தெரியுது. ஓகேவா? அப்போ சிற்றுக்குள்ள கூரை வேந்த வீடுல என்னது, அந்த காலத்தில் நீர் வளம் அப்படின்றது கரை புரண்டுச்சு. நீர் வளம் அப்படின்றது எப்பயுமே குறையாமல் இருந்துச்சு. எப்பயுமே என்னது, ஆறில் தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. ஆறில் தண்ணி ஓடுறதுனால எப்பயுமே என்னது, பயிர்களுக்கு தண்ணீர் அப்படின்றது ஈஸியாக கிடச்சிட்டே இருந்துச்சு. ஓகேவா? அந்த சைடாக இருக்கக்கூடிய நிலத்துல என்னது, தண்ணி ஈஸியாக கிடச்சிட்டே இருந்துச்சு. அடுத்து மரங்கள் நிறைந்திருந்தன. அது மூலமா என்னது, மரமும் அதிகமாக இருந்துச்சு. அந்த ஊரை பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பசேல்னு இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். அவற்றில் குருவிகள் கூடு கட்டி வாழ்ந்தன. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குருவிகள் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த அவ்வளோ மரங்கள் இருக்குது அப்படின்னா அதில் என்ன பண்ணுது, அந்த குருவிகள் வந்து கூடு கட்டி அந்த இடத்துல வாழுது. அதையும் சொல்கிறாங்க. ஓகேவா? தூக்கணாங்குருவிகள் கூடு கட்டி வாழ்ந்தன. அதில் என்ன பண்ணிருக்கு, தூக்கணாங்குருவி என்ன பண்ணுது, அதில் கூடு கட்டி வாழ்ந்திருக்கு. அடுத்து தூக்கணாங்குருவிகளில் கட்டிய கூடுகள் புல் வீடுகளாய் காட்டில். அந்த தூக்கணாங்குருவிகள் கட்டிய வீடு என்ன பண்ணுது, புல் வீடா. ஓகேவா? புல் வீடு மாதிரி என்ன பண்ணுது, அதில் காற்றுல அசையுது. அந்த குருவிக்கூடலாம் என்ன பண்ணுது, அந்த தூக்கணாங்குருவி கூட அது காற்றுல அசையுது. ஓகேவா? அடுத்து அவை தூக்கணாங்குருவிகளின் வீடுகளாம். அதெல்லாம் என்னது அப்படின்னா, அதெல்லாம் தூக்கணாங்குருவிகளோட வீடு அப்படின்றது அதில் சொல்லி முடிக்கிறார். யார் அப்படின்னா, அழகிய பெரியவன். ஓகேவா? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இது, ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து பாருங்க, இன்று மண்வளம் குறைந்தது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மண்வளம் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ரைட்டா? மண்வளம் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. தாய்மடி சுரக்காதால் அதில் வாழ்ந்த உயிரினங்கள் மறைந்து போயின என்பது அழகிய பெரியவன். ஓகேவா? நிறைய மரம் இல்லாதனால நிறைய வந்து என்னது, குருவிகள் அப்படின்றது அழிஞ்சிருச்சு, தூக்கணாங்குருவிகள் அப்படின்றது அழிஞ்சிருச்சு. அதனால அது தாய்மடி சுரக்காதனால நிறைய வந்து உயிரினங்கள் இறந்துருச்சு அப்படின்றத அழகிய பெரியவன் இங்கே குறிப்பிட்டிருக்காரு. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இது, படிக்காமல் போவே கூடாது. ஓகேவா? அந்தளவுக்கு ஒரு முக்கியமான கேள்வி இது, கண்டிப்பாக படிக்கணும். சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா, இடம் சுட்டி பொருள் விளக்குக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்பயுமே வந்து இடம் சுட்டி பொருள் விளக்குக கேட்டால் என்ன இருக்கணும், இடம் இருக்கணும், பொருள் இருக்கணும், அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றது இருக்கணும். இது மூணும் கண்டிப்பாக எழுதிருக்கணும். இது இல்லாமல் வந்து ஒரு இடம் சுட்டி பொருள் விளக்க கொஷின் இருக்கக்கூடாது. அப்படி தெரில சார், ஏதோ ஒன்று தெரில அப்படின்னா தயவு செஞ்சு கொஷனில் கையை வைக்காதீங்க. ஓகேவா? இல்லை எனக்கு தெரியும் சார் மூணுமே அப்படின்னா தெளிவாக எழுதுங்க. அப்போ தான் 4 மார்க்கு 4 மதிப்பெண் அப்படின்றது உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா மார்க்கு குறையும். ஓகேவா? அதனால் இடம் தெளிவாக தெரியும், பொருள் தெளிவாக தெரியும், விளக்கம் தெளிவாக தெரியும் அப்படின்னா மட்டும் என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டின் எழுதுங்க. அதில் இடம் பாருங்களேன், சலசவாவில் செங்கையல் பாயும், அதோட இடம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இடத்தை எழுதணும். இடம் அப்படின்றது எழுதிட்டு, திருமலை முருகன் பல்லுவில் வடகரை நாட்டின் வளத்தை கூறும்போது சலசவாவில் செங்கையல் பாயும் என்று பெரியவன் கவிராயால் கூறப்பட்டுள்ளது. அப்போ திருமலை முருகன் பல்லுல வடகரை நாட்டோட வளத்தை கூறும்போது, ஓகேவா, திருமலை முருகன் பல்லு என்ன பண்ணுறாங்க, வடகரை நாட்டோட வளத்தை பற்றி எழுதுறாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது சலசவாவில் செங்கையல் பாயும், இந்த சலசவாவில் என்ன வருது, செங்கல் பாயும் அப்படின்ற பெரியவன் கவிராயர் வந்து கூறப்பட்டது அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். இடத்துல என்ன எழுதணும் அப்படின்றது புரியுதா? இடம் அப்படின்றது கண்டிப்பாக எழுதணும். இடம் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பர் அந்த இடம் சுட்டி பொருள் விளக்கு அப்படின்றது இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இடம் சுட்டி பொருள் விளக்கு நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் கையை வைக்கிறீங்க, அந்த நம்பரை போடுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இடம் தெரியுதா, நமக்கு பொருள் தெரியுதா, விளக்கம் தெரியுதா அப்படின்றத தெரிஞ்சுதான் என்ன பண்ணணும், அந்த கொஸ்டினே நீங்கள் எழுதணும். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியாச்சு, திருமலை முருகன் பல்ல வடகரை நாட்டோட வளத்தை கூறும்போது சலசவாயில செங்கையில் பாயும் அப்படின்ற பெரியவன் கவிராயர் கூறப்பட்டுள்ளது அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு, அதுக்கப்புறம் பொருள் அப்படின்றது எழுதணும். பொருள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. நீர் நிறைந்த தாமரை தடாகத்தில் செம்மையாக கயல் மீன்கள் துள்ளி பாய்ந்து விளையாடும் என்பது பொருளாகும். அதுல நீர் நிறைந்த தாமரை குளம், ஓகேவா,
தாமரை தடாகம் அப்படின்னா அந்த இடத்து ஓகேவா. நீர் நிறைந்த தாமரை தடாகம். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, இப்பயும் வந்து குளம்லாம் இருக்கும், அந்த குளத்தில் என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். அப்போ நீர் நிறைந்த தாமரை தடாகம், நீர் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த தாமரை தடாகத்தில் என்ன இருக்கு, செம்மையான கயல் மீன்கள். அந்த இருக்கக்கூடியதுல செம்மையான கயல் மீன்கள். அந்த கயல் மீன்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட கண்ணை வச்சு என்ன பண்ணும், இப்படி வந்துட்டு போயிட்டே இருக்கும். மீசை வச்ச மீன்கள் இருக்கும், நிறைய மீன் என்ன பண்ணும், அப்படி வந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்படி போகும்போது துள்ளி பாய்ந்து விளையாடும். அது என்ன பண்ணுது, துள்ளி பாய்ந்து விளையாடலாம். எப்படி வந்து சின்ன பசங்க வந்து எப்படி விளையாடுறாங்களோ அதோட பொருள் அப்படின்றது நல்லா பார்த்துக்கோங்க. நீர் நிறைந்த ஓகேவா, நீர் நிறைந்த தாமரை தடாகத்துல செம்மையான கயல் மீன் என்ன பண்ணுது, துள்ளி பாய்ந்து விளையாடும் அப்படின்றது பொருள். விளக்கம், வடகரை நாடு நீர்நில வளமிக்குது. வடகரை நாடுன்றது நீர்நில வளமிக்குது. அப்போ வடகரை நாடு எப்படி இருக்குமா, நீர்நிலம் வந்து நல்ல ஒரு வளமிக்க ஒரு நாடா இருந்துச்சு. ஓகேவா, எந்த இது, வடகரை நாடு அப்படின்றது. அப்போ வடகரை அப்படின்றது ரொம்ப முக்கியம். வடகரை நாடுன்றது நல்ல ஒரு நீர் நிலமிக்க ஒரு நல்ல நாடா இருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. அங்கு அடுத்து பாருங்க, அங்கு தாமரை நிறைந்த குளத்தில் கயல் மீன்கள் அங்குமிங்கு துள்ளி பாய்ந்து விளையாடும். அங்கே இருக்கக்கூடிய தாமரை நிறைந்த குளம். ஓகேவா, அங்கே தாமரை நிறைந்த, அதாவது குளம் அப்படின்னா இருக்குன்னு என்னது, அங்கே தாமரை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, நிறைய தாமரை அப்படின்றது வளர்ந்துருக்கும். சில பேர் நீங்கள் அந்த தாமரையெல்லாம் பிக்கலாம் உள்ள போவீங்க. ஓகேவா, அந்த மாதிரி அதெல்லாம் பிக்க போகக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த குளம் அப்படின்றது ஆற்றுல அடிச்சுட்டு போனால் கூட காப்பாற்ற முடியும், குளத்துல மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குளம் அப்படின்றது எப்படி இருக்கும், ஒரு தேங்கி நிற்கக்கூடிய ஒரு இடம். அந்த குளம் அப்படின்றது ஓடாது, என்ன பண்ணும், ஒரே இடத்துல நிற்கும். அது ஒரே இடத்துல இருக்கிறதுனால அதோட ஆழம் அப்படின்றது நல்லா கீழே போகும். ஓகேவா, சரியான ஆழமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த குளத்தில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம இறங்கி இந்த மாதிரிலாம் தப்பான இந்த தாமரை பிக்கிறேன் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, அள்ளி மலர் பிக்கிற மாதிரிலாம் இறங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது ரொம்ப ஆழமாக இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரிலாம் இறங்கிடக்கூடாது. ஓகேவா, வீட்டில் எதையும் செய்து பார்க்காதீர்கள் அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் போடுவாங்களே, அந்த மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷன் இதில் போட்டுருக்கிறேன். ஓகேவா, அதனால பண்ணக்கூடாது, அந்த மாதிரி குளத்தில் இறங்கக்கூடாது. ஏன்னா அதோட ஆழம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் ஆறில் போய் குளிச்சிங்கன்னா கூட அது அந்த ஆறு ஒரு இடத்துல மேடாக இருக்கும், ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கும், தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஆனால் குளத்தில் நீச்ச தெரியாமல் உள்ளே மாட்டினீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக இழுத்துட்டே போயிடும். ஓகேவா, அதனால் வடகரை நாடு நீர்வளம் நிற்காது அப்படின்றது தெரியணும். ஓகேவா, அப்போ இந்த கதையெல்லாம் எங்கே ஞாபகம் வரணும், வடகரை நாடு நீர்வளம் மிக்கது அப்படின்றது தெரியணும். ஓகேவா, அங்கே தாமரை நிறைந்த குளம். ஓகேவா, அங்கே என்ன பண்ணுது, அந்த தாமரை நிறைந்த குளம் இருக்குது. அதில் கயல் மீன்கள் என்ன பண்ணுது, அங்கு மின்றி என்ன பண்ணுது, துள்ளி பாய்ந்து விளையாடுது. என்ன பண்ணுது, அங்கேயும் என்ன பண்ணுது, துள்ளி விளையாடுது. ஓகேவா, விளையாண்டு மீனை பிடித்துண்ண வந்து சங்கிலியில் அமர்ந்துள்ள உள்ளான் பறவை வண்டுகளின் இசையில் மயங்கி வாளை ஆட்டியபடி அமர்ந்திருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது என்னது, அங்கே வந்து என்னது, அந்த மீன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா துள்ளி விளையாடுது. அங்கே வருது எது அப்படின்னு பாருங்களேன், அங்கே வருது மீனை பிடித்துண்ண வந்து சங்கிலியில் அமர்ந்துள்ள உள்ளான் பறவை. அந்த பறவையோட பேர் என்ன அப்படின்னா உள்ளான் பறவை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பறவை எப்படி இருக்கும், அந்த வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பறவை. அந்த உள்ளான் பறவை என்ன பண்ணுது, எப்படியாச்சும் இன்னைக்கு என்ன பண்ணணும், அந்த மீனெல்லாம் வந்து சாப்பிட்டுணும் அப்படின்னு என்ன பண்ணுது, அந்த ஒரு இடத்துல வந்து உட்காருது. அந்த மீன்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி, அந்த தாமரை நிறைந்துள்ள அந்த குளத்தில் என்ன பண்ணுது, எப்படியாச்சும் அந்த மீனெல்லாம் வந்து தூக்கிடணும் அப்படின்னு வந்து உட்காருது. வண்டுகளின் இசையில் மயங்கி வாளை ஆட்டி எப்படி அமர்ந்திருக்கும் என்று கூறப்படுது. என்னது, அது என்ன பண்ணுது, அந்த வண்டுகள் என்ன பண்ணுது, சவுண்டு போடுது. ஓகேவா, என்ன பண்ணுது, ரைமிங் பண்ணுது. ஓகேவா, ரிங்காடம் இடுது. அப்படியே அந்த அதை பார்த்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஒரு பறவை என்ன பண்ணுது, அப்படியே ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்குது. அந்த ஒரு சத்தில் என்ன பண்ணுது, அதில் மயங்கி நம்ம என்னது அந்த மீனை பிடிப்போமா பிடிக்க வேணாமா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுது, அப்படியே உட்கார்ந்துருக்கு. அந்த மாதிரி இருக்குது. இதில் வடகரை நாட்டு நீர் நிலவரம் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வடகரை நாட்டோட நீர் நிலவரம் எப்படி இருந்துச்சு அதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத என்ன சொல்லியிருக்காங்க, விளக்கத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. ஓகேவா, வடகரை நாடு அப்படின்றது நீர் நிலவரம் முக்கியது. அங்கே தாமரை இருந்த குளத்தில் கையில் மீன் என்ன பண்ணுது, அங்கே மிங்கு என்ன பண்ணுது, தாவி ஓடுது. அப்படி ஓடும்போது அது என்ன பண்ணுது, அந்த மீனை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக யார் வரா, உள்ளான் அப்படின்ற பறவை. ஓகேவா, என்னாவது உள்ளான் அப்படின்ற பறவை. அந்த பறவை என்னது, சங்கிலியில் அமர்ந்துள்ள, ஓகேவா, சங்கிலியில் வந்துள்ள உள்ளான் பறவை என்ன பண்ணுது, அது வண்டுகளோட இசை. அந்த வண்டுகள் என்ன பண்ணுது, சவுண்டு போடுது. அந்த இசையில் என்ன பண்ணுது, மயங்கி போய் அப்படியே உட்காந்துருக்கு. சாப்பிடலாமா சாப்பிட என்ன பண்ணுறது, அதோட வாழை ஆட்டிக்கிட்டு என்ன பண்ணுது, அந்த இடத்துல உட்காந்துருக்கு. இதில் வடகரை நாட்டு நீர் நிலவரம் தெளிவாக, இதில் என்ன பண்ணியிருக்காங்க, வடகரை நாட்டோட நீர் நிலவரம் எப்படி இருக்கு அதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் அப்படின்றது நமக்கு இங்கே தெரிய வருது. புரியுதா? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இது, கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஐங்கரு நூற்று பாடல் சுட்டும் திணை முதற் பொருள் கருப்பொருளை அட்டவணைப்படுத்துக. நான் இதுக்கு முன்னாடி 10th நடத்தியிருந்தேன். முதற் பொருள் கருப்பொருள் நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஓகேவா, முதற் பொருள்னா என்ன, கருப்பொருள்னா என்ன, உரிப்பொருள்னா என்ன அப்படின்றத படிச்சிருப்பீங்க. இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐங்கரு நூறு பாடலில் இருக்கக்கூடிய சுட்டும் திணை, அதோட திணை என்ன இருக்குது, அதில் இருக்க முதற் பொருள் என்ன இருக்குது, கருப்பொருள் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம அட்டவணைப்படுத்தி எழுத போகிறோம். எழுதலாமா, பார்க்கலாமா? ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐங்கரு நூறு பாடல் சுட்டும் திணை என்ன அப்படின்னா முல்லை திணை. ஓகேவா, முல்லை திணை. குறிஞ்சி முல்லைன்னு சொல்லுவான். முல்லை என்னது, காடும் காடு சார்ந்த இடமும். குறிஞ்சி என்னது, மலையும் மலை சார்ந்த இடமும். மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும்.
உறிஞ்சி முல்லை மருதம், நெய்தல்னா என்னது கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை அப்படின்றது சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது இந்த முல்லை அப்படின்றது காடும் காடு சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஐங்குநூற்று பாடல் சுட்டும் திணை என்னது அப்படின்னா முல்லை திணை. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ ஐங்குநூற்று பாடல் சுட்டும் திணை என்னது முல்லை திணை. என்ன பண்ணி முல்லை திணை. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் எழுதணும். அப்ப 500 பாடல் சுட்டும் திணை என்னது அது முல்லை திணை. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் தெளிவா தெரியுதா? இதை எழுதிட்டு முல்லை திணைக்குரிய உரிப்பொருள்கள் என்னென்ன அப்படின்னா பாருங்களேன், இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். அதுக்குரிய உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா, முல்லை திணைக்குரிய உரிப்பொருள். அப்ப என்ன பண்ணியாச்சு, திணை அப்படின்றது எழுதியாச்சு. அடுத்து உரிப்பொருள் அப்படின்றது எழுதியாச்சு. ஓகேவா, அடுத்து முல்லை திணைக்குரிய முதற் பொருள் அப்படின்றத பாருங்களேன். இப்போ முதற் பொருள் எழுத போறோம். முதற் பொருள் என்ன கொடுத்துருங்க அப்படின்றத பாருங்க. நிலம் காடும் காடு சார்ந்த இடமும். காடும் காடு சார்ந்த நிலமும் காடும் காடு சார்ந்த இடமும். ஓகேவா, அப்ப முதல் பொருள் என்னது முல்லை திணைக்குரிய முதல் பொருள் அப்படின்றது காடும் காடு சார்ந்த இடமும். என்னது காடும் காடு சார்ந்த நிலமும் அப்படின்றது. ஓகேவா, இதுக்கான பெரும்பொழுது பாருங்க கார்காலம், சிறுபொழுது அப்படின்றது மாலை. ஓகேவா, இதுக்கான பெரும்பொழுது அப்படின்றது கார்காலம், அதுக்கான சிறுபொழுது அப்படின்றது மாலை. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் இருக்கு. யாமா வையன. என்ன சார் இது திட்டுறீங்க அப்படின்னா யாமம் மாலை வைகரை ஓகேவா, நானா நண்பகல். ஓகேவா, இது வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல வந்து இந்த கொஸ்டினுக்காக இதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேவா, அது உங்களுக்கு 10th தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா, அந்த முதற் பொருள்னா என்ன, கருப்பொருள் என்ன, என்னது ஒரு விஷயத்தை 6ஆ பிரிக்கிறோம், என்னது ஒரு நாள் 6ஆ பிரிக்கிறோம், அதெல்லாம் வந்து என்ன படிப்பாங்க, அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ 500 சுற்றும் திணை அப்படின்றது என்னது அது முல்லை திணையை குறிப்பிடுறாங்க. 500 சுற்றும் திணை என்னது முல்லை திணையை குறிப்பிடுறாங்க. இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் முக்கியம். அடுத்து முல்லை திணைக்குரிய உரிப்பொருள் அப்படின்றது இருத்தலும் இருத்தல் நிமித்தம். என் கூட சொல்லுங்க, இருத்தலும் இருத்தல் நிமித்தம். ஓகேவா, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இருத்தலும் இருத்தல் நிமித்தம். இந்த பாயிண்ட் தெளிவா தெரியணும். அப்ப இதுக்கான உரிப்பொருள் அப்படின்றது என்னது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். அதுக்கான முதற் பொருள் அப்படின்றது காடும் காடு சார்ந்த நிலமும். அதுக்கான என்னது பெரும்பொழுது அப்படின்றது கார்காலம். பெரும்பொழுது அப்படின்றது கார்காலம். சிறுபொழுது அப்படின்றது மாலை. ஓகேவா, சிறுபொழுது அப்படின்றது மாலை. இந்த பாயிண்ட் தெரியாம இந்த கொஸ்டின் அப்படின்றது எழுத முடியாது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா, அப்ப பெரும்பொழுது அப்படின்றது என்னது அதை கார்காலம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சிறுபொழுது அப்படின்றது அது மாலை. சிறுபொழுது மாலை, பெரும்பொழுது என்னது அது கார்காலம். இந்த பாயிண்ட் புரியுதா? பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது என்னது அது மாலை. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. இது புரிஞ்சாதான் அடுத்து வர சொல்ல போறது புரியும். ஓகேவா, என்ன பார்த்துருக்கோம், 500 பாடல் சுட்டும் திணை என்னது முல்லை. முல்லை திணைக்குரிய உரிப்பொருள் அப்படின்றது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். முல்லை திணைக்குரிய முதல் பொருள் அப்படின்றது நிலமும் காடும் காடு சார்ந்த நிலமும். அடுத்து என்னது பெரும்பொழுது அப்படின்றது கார்காலம், சிறுபொழுது அப்படின்றது மாலை. ஓகேவா, இப்போ அடுத்து நான் சொல்றேன் பாருங்க. இப்போ பாருங்க, முல்லை திணைக்குரிய பொழுதுகள் அப்படின்றது பார்க்க போறோம், கருப்பொருள் அப்படின்றது பார்க்க போறோம். ஓகேவா, முதல் பொருள் உரிப்பொருள் அப்படின்றது முன்னாடி பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது கருப்பொருள் அப்படின்றது பார்க்க போறோம். இதுல பாருங்க தெய்வம். ஓகேவா, முல்லை தினத்துக்குரிய தெய்வம் அப்படின்றது திருமால். ஓகேவா, முல்லை தினத்துக்குரிய தெய்வம்ன்றது திருமால். மக்கள் அப்படின்றவங்க தோன்றல் ஆயர் ஐச்சியர். அங்க இருக்கவங்க யாரு? தோன்றல் ஆயர் ஐச்சியர். ஆயர் ஐச்சியர் அப்படின்னா ஒண்ணுக்கு யாரும் கிடையாது. என்னது அப்படின்னா இந்த ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, அவங்கள ஆயர் ஐச்சியர், இடையர் இடையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மக்கள் யாருங்க? ஆயர் ஐச்சியர். என்னது காடு தான் இருக்கு. காடு இருக்கக்கூடிய என்ன பண்றாங்க மக்கள், என்ன பண்றாங்க ஆடு மேய்க்கிறாங்க, மாடு மேய்க்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியணும். அப்ப என்னது ஆயர் ஐச்சியர். யாரு? ஆயர் ஐச்சியர். ஓகேவா, அப்ப தெய்வம் வந்து திருமால், மக்கள் வந்து தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர். ஓகேவா, இது தெரியணும். அடுத்து உணவு பாருங்க, வரகு சாமை. அப்ப காட்டுல இருக்கவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வரகும் சாமியும் தான் கிடைக்குது. அப்ப காட்டுல இருக்கவங்களுக்கு என்ன கிடைக்குது? வரகு சாமை. விலங்கு பாருங்க, அங்க முயல் மான் புலி இருக்கு. காட்டுல என்ன இருக்கு? விலங்கு இருக்கு, மான் இருக்கு, புலி இருக்கு. அடுத்து பூ பாருங்க, முல்லை தோன்றி. முல்லைப்பூ தோன்றிடுச்சு அப்படின்னு ஞாபகம். ஓகேவா, முல்லை தோன்றி அப்படின்ற பூ வகை தான் இருக்கு. மரம் பாருங்க, கொன்றை கையா. ஓகேவா, மரம் என்ன இருக்கு? கொன்றை கையா குருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க கொன்றை கையா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கொன்றை கையா. அங்குள்ள பறவை அப்படின்னு பாருங்கன்னா காட்டுக்கோழி, மயில். அங்க என்ன இருக்கு? மலையில வந்து அந்த காட்டுல என்ன இருக்கு? காட்டுக்கோழியும் மயிலும் இருக்கு. ஓகேவா, அங்க என்ன இருக்கு? காட்டுக்கோழி, மயில் இருக்கு. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா, அடுத்து அங்க இருக்க ஊர் பாருங்க, அங்க இருக்கக்கூடிய ஊர் வந்து பாடி சேரின்னு சொல்றாங்க. ஓகேவா, அங்க இருக்கக்கூடிய பகுதி என்ன சொல்றாங்க? பாடி சேரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அங்க இருக்கக்கூடிய நீர் பாருங்க, என்ன நீர் இருக்கு அப்படின்னா காட்டாறு. ஓகேவா, அங்க இருக்கக்கூடிய நீர் அப்படின்றது காட்டாறு. பறை அப்படின்றது ஏறுகோட் பறை. யாழ் அப்படின்றது முல்லையாள். பண் அப்படின்றது முல்லைப்பண். ஓகேவா, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். முல்லையாள், முல்லைப்பண். தொழில் அப்படின்றது ஏறு தெழுவுதல், நிறை மேய்த்தல். அங்கே என்ன சொல்லியிருக்கேன்? அங்கே நிறைய ஆடு மாடுகள் இருக்கு. இப்போ மாடு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நிறைய வந்து பால் உற்பத்தி பண்ணுவாங்க. என்னது அடுத்து அதோட இறைச்சி சாப்பிடுவாங்க. அடுத்த என்ன இருக்கு? தொழில் அப்படின்றது ஏறு தெழுவுதல். ஓகேவா, தொழில் அப்படின்றது என்னது? அந்த நிலத்தை வந்து உழுவாங்கல்ல, ஏறு தெழுவுதல். நிறை மேய்த்தல். நிறைனா என்னது? ஆடுகள் அப்படின்னு மாடு. ஓகேவா, ஆணிரை அப்படின்னு சொல்லுவோம்.
ஆணிரைனா பசுக்கள். ஆணிரை என்ன சொல்றாங்க? பசுக்கள். அது முன்னாடியே நீங்க 10th படிச்சிருக்கலாம். ஆணிரை அப்படின்றது ஆணிரையை சொத்தா கருதுனாங்க, ஆணிரையை வந்து செல்வமா கருதுனாங்க அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஆணிரை அப்படின்னா அதை சொத்தா கருதுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, அது வந்து நம்ம யார் வீட்டில் அதிகமாக ஆணிரைகள் இருக்கோ அவங்க வந்து பணக்காரங்க அப்படின்னு நினச்சி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, யார் வீட்டில் அதிகமாக மண் இருக்கோ அப்படின்றது அவங்க பணக்காரங்களாக கருதுனாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, யார் இடத்துல அதிகமாக வந்து நிலம் இருக்கோ அவங்க பணக்காரங்க, யார் இடத்துல அதிகமான பகுதியை கைப்பற்றிருக்காங்களோ மன்னர்களில் அவங்க பெரிய ஆளுங்க அப்படின்னு மாறினாங்க. ஓகேவா? ஆனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யார் அதிகமாக ஆணிரைகள், ஆணிரைகள் அப்படின்னா மாடுகள் அர்த்தம், மாடுகளை யார் அதிகமாக வச்சிருக்காங்களோ அவங்கள வந்து செல்வந்தர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக என்ன நடக்கப்பட்டது அப்படின்னா போர் அப்படின்றது நடக்கப்பட்டது. அதுதான் வெச்சி திணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணுவாங்க, அந்த மாடுகளை கவரணும், அந்த ஆணைகளை கவர்ந்துட்டு வரணும் அப்படின்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெச்சி திணையிலேருந்து பாடான் திணை இருக்கக்கூடிய அந்த 10 செய்தியில் சொல்லுவாங்க எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு 10th இருந்திருக்கும், 11th இதை நீங்கள் படிக்கணும். சரியா? என்ன இருக்கு அப்படின்றது தெரியணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் மறுபடியும் ஒரு பாருங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத. 500 பாடல் சுட்டும் திணை என்னது? முல்லை திணை. முல்லை திணைக்குரிய உரிப்பொருள் அப்படின்றது இருத்தலும் இருத்தலும் விதம். இருத்தலும் இருத்தலும் விதம். முல்லை திணைக்குரிய முதல் பொருள் அப்படின்றது காடும் காடு சார்ந்த இடமும். இதுக்கான பெரும்பொழுது அப்படின்றது என்னது? அது காடு காலம். பெரும்பொழுது அப்படின்றது கார்ல போறாங்க. ஓகேவா? கார்ல போறாங்க. ஓகேவா? நான் வந்து அந்த சமிக்கை சொல்றேன், நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பாருங்க, 500 திணை என்னது? முல்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த முல்லை அப்படின்னு தெரியணும். அதோட உரிப்பொருள் என்னது? இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். அதுக்கான என்னது முதல் பொருள் அப்படின்றது காடும் காடு சார்ந்த இடமும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது? இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். அது என்னது? காடும் காடு சார்ந்த இடமும். அதுக்கான பெரும்பொழுது காரு காலம். ஓகேவா? அதுக்கான பெரும்பொழுது என்னது? காரு காலம். அதுக்கான சிறுபொழுது மாலை. ஓகேவா? அதுக்கான சிறுபொழுது என்னது? மாலை. முல்லைத்திணைக்குரிய கருப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. தெய்வம் வந்து திருமால். ஓகேவா? தெய்வம் யாரு? திருமால். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். மக்கள் யாரு? தோன்றல் ஆயர் ஐச்சியர். ஓகேவா? மக்கள் யாரு? தோன்றல் ஆயர் ஐச்சியர். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து உணவு அப்படின்றது வரகு சாமை. ஓகேவா? அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதானமான உணவு என்ன சார் அப்படின்னா வரகு சாமை. அதுதான் அவங்க வந்து அவங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அடுத்து விலங்கு அப்படின்றது முயல் மான் புலி. அவங்களுக்கு என்னது? முயல் கிடைக்கும், அவங்களுக்கு மான் கிடைக்கும், அப்புறம் என்ன கிடைக்குது? புலி. ஓகேவா? அங்க இருக்கக்கூடிய விலங்குகள். ஓகேவா? ஒரு நிமிஷம். அங்க இருக்கக்கூடிய ஓகே, இருக்கக்கூடிய விலங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்கு? முயல் இருக்கு, மான் இருக்கு, புலி இருக்கு. ஓகேவா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து பூ பாருங்க, முல்லைப்பூ இருக்கு, தோன்றி. ஓகேவா? முல்லை தோன்றி அப்படின்னு ஞாபகம். முல்லை தோன்றி, முல்லைப்பூ தோன்றிட்டு அப்படின்னு ஞாபகம். அப்ப என்னது? முல்லைப்பூ தோன்றிடுச்சு. அடுத்து என்னது? மரம். கொன்றைக்கையா குருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். கொன்றைக்கையா மரம் இருந்திருக்கு. கொன்றைக்கையா. ஓகேவா? எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும்னா கஷ்டம். இந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கொஸ்டின் படிக்காம நீங்க போகக்கூடாது. ஓகேவா? ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது கண்டிப்பா படிச்சுக்கணும். ஓகேவா? அப்ப என்ன இருக்கு? முல்லை என்ன இருக்கு? கொன்றை கையா இருக்கு. பறவை பாருங்க, அங்க காட்டுக்கோழி இருக்கு, மயில் இருக்கு. அங்க பறவை என்னது? காட்டுக்கோழியும் மயிலும் தான் அங்க பறவை. ஊர் அப்படின்றது பாடி சேரி அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஊர் என்னது? பாடி சேரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நீர் பாருங்க, அங்க காட்டாறு இருக்கு. அங்க நீர் என்னது? அங்க காட்டாறு. அங்க நீர் என்ன சொல்றாங்க? காட்டாறு இருக்கு. பறை அப்படின்றது ஏறுகோட் பறை. அப்ப பறை அப்படின்றது என்னது? ஏறுகோட் பறை அங்க இருக்கு. அடுத்து யாழ் அப்படின்றது என்னது? முல்லை யாழ். இது ரெண்டும் ரொம்ப ஈஸி. ஓகேவா? முல்லையாள் பன்னியாள். ஓகேவா? இதை வந்து நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். முல்லையாள் இருக்கு, பன்னியாள் இருக்கு. முல்லையாள் பன்னியாள், இதை வந்து அப்படியே ஒரு கோரஸா ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லையாள் பன்னியாள், முல்லையாள் பன்னியாள் இருக்கு அப்படின்றத கோரஸா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட தொழில் அப்படிக்கும் பார்க்கும்போது ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல். ஓகேவா? ஏறு தழுவுதல். ஓகேவா? என்ன பண்ணுவாங்க? நிலத்தை வந்து உழுவணுமா? அந்த அளவுக்கு கூடிய என்ன பண்ணுவாங்க? அப்போ அழித்து சாகுபடி செய்யும் முறை அப்படின்றது நம்மளோட ஒரு தமிழர்கிட்ட ஒரு பழமையான முறை இருந்துச்சு. அழித்து சாகுபடி செய்தல்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த காடை வந்து அழிப்பாங்க. அந்த இடத்த அழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க? வேளாண்மை அப்படின்றது பயிரிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்த என்ன பண்ணுவாங்க? அதை அழிச்சு அந்த இடத்துல வேளாண்மை செய்வாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி அழிச்சு அந்த இடத்துல வேளாண்மை செய்யும்போது அதில் உற்பத்தி அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதோட மண்ணோட அந்த தன்மை அப்படின்றப்போ அந்த மாதிரி உற்பத்தி அதிகமாக இருக்கும். அடுத்து வேற இடத்துக்கு போகும்போது அதோட உற்பத்தி அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல். நிறைனா ஒன்றும் கிடையாது, மாடுகளை மேய்க்கிறது, ஆடுகளை மேய்க்கிறது என்ன சொல்றாங்க? நிறை மேய்த்தல். அடுத்து ஏறு தழுவுதல். ஓகேவா? ஏறு தழுவுதல் எதுக்காக பயன்படுத்தினாங்க? அந்த மாட்டை வச்சு என்ன பண்ணாங்க? ஏறு தழுவுதல் அப்படின்றது செஞ்சாங்க. புரிஞ்சுதா? ஓகேப்பா, முடிச்சாச்சு. நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகேவா? வேணா பார்த்தாச்சு அப்படின்னா குருவினா மற்றும் சிறுவினா அப்படின்றது பார்த்துருக்கோம். ரைட்டா? குருவினா சிறுவினா ரெண்டும் பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து நெடுவினா அப்படின்றது பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் மட்டும் படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விடுங்க. இதே போன்ற அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.